நான் படிச்சுட்டு இருந்தா அவருக்கு பிடிக்காது. ஸோ புக் எடுத்தாலே ஆல்வேஸ் நீங்க இப்ப படிச்சு நாளைக்கு காலைல அதிகாரி ஆக போறியா, புக்கை தூக்கி போட்டுட்டு வந்து வேலையை பாரு, இதெல்லாம் யார் செய்யறது, இப்ப நீ ஒன்னும் படிச்சு பெருசா ஒண்ணும் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ அவருக்கு பயந்துட்டு பகல் நேரத்துல என்னால படிக்கவே முடியாது. ஸ்கூல்லயே முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கிறது, இல்ல அப்படின்னா நைட்ல தான் உட்காந்து படிக்கணும். இப்போ மார்க்கெட்ல இருக்குன்றதுனால உள்ள கரண்ட் வசதி எல்லாம் இல்லை. சோ நான் படிக்கிறது வந்து அந்த மார்க்கெட்ல காமனா சென்டரா ஒரு லைட் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரீட் லைட் மாதிரி, அதுல உட்காந்து தான் படிக்கணும். மழையோ பனியோ எதுனாலும் நான் ஹோம்ஒர்க் முடிக்கணும்னா அந்த நைட் நேரத்துல அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் உட்காந்து படிக்கிறது, இல்ல அவர் எழுஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி விடிய காலையில எழுந்து படிக்கிறது. அது கூட கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் புக் வச்சிருக்கேன்னா திரும்ப சேம் டைலாக் தான் சொல்லுவாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்பா இறந்து கொஞ்ச நாள் அங்க இருந்தோம். பட் நைட்டு தூங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த நேரத்துல யார் வருவாங்க என்னன்னு தெரியாது. ஸோ அம்மா எப்பயுமே ஒரு பயத்தோட இருப்பாங்க. அவங்க ஒரு அரை மணி நேரம் நிம்மதியா கண்மூடி பார்த்தது இல்லைங்க. எப்பயுமே என்னோட ட்ரெஸ் அவங்களோட புடவையோட முடிச்சு போட்டுட்டு தான் தூங்குவாங்க. அகரம்ன்றது ஒண்ணு, அந்த ஒரு வார்த்தை என் காதுல விழாம இருந்தாலும், அந்த ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொல்லாம இருந்தாலும், கண்டிப்பா இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அம்மாவால முடிஞ்ச அளவுக்கு அப்பவே 12th முடிச்சோடனே ஒரு வருஷம் வச்சிருப்பாங்க. வேலை பார்த்துட்டு யாராவது வராங்களா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லையா நான் அம்மா கூட சேர்ந்து அம்மா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். அவ்வளவுதான். மத்தபடி பெருசா அங்கிருந்து வெளியில வந்திருக்க முடியாது. அந்த தெருவை விட்டு எனக்கு வெளியில ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. எங்கேயோ பாத்திரம் கழுவிட்டு இருந்திருப்பேன். இல்லைன்னா அடையாளமே தெரியாத ஒரு இடத்துல என்ன வாழ்றோன்னே தெரியாம இருந்திருப்பேன். எனக்கு சூர்யா அண்ணா தான் எல்லாவா இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையனா இருந்து எங்களை படிக்க வச்சது. எனக்குன்னு இல்லை, எங்க அகரம் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் அவர் தான் ஒரு பையனா அண்ணாவா. எங்க ஃபேமிலியை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உயர்த்தின ஒரு மனுஷனா தான் தெரிவாரு. ஸோ அதுக்கு வந்து எங்க ஃபேமிலியில ஒருத்தர், இப்போ எங்க குடும்பத்துல அம்மா சொன்ன மாதிரி பையன் இருந்து பண்ணிட்டு எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போமோ அந்த மாதிரி ஒரு மரியாதை அந்த ஒரு இடத்துல வச்சிருக்கோம். அப்படிதான் எல்லாரும் கேட்கும் போது உங்களுக்கு தான் ஒரு ஆக்டர், எனக்கெல்லாம் அண்ணா அவரு. ஸோ அவர் கூட போட்டோ எடுத்தியா, செல்ஃபி எடுத்தியா, இல்ல அதெல்லாம் எடுக்கணும்னு கூட எங்களுக்கு தோணாது. அவர் எங்க ஃபேமிலியில ஒருத்தர், எங்களுக்கு அது தோணுது இல்லை. அப்படிதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பொம்பளை பிள்ளைங்களை படிக்க விடாம படிக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க படிச்சாலும் குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் பார்த்து சொல்லணும். நான் நல்லா படிச்சேன்ப்பா, நீங்க ஏன் நான் படிக்க விடல அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் திங், நான் வேலைக்கு போயிட்டு நான் ஹாஸ்டல்ல இருந்தப்போ கூட எனக்கு தூக்கம் வரல. எப்போ அம்மா என் கூட வந்தாங்களோ இப்போ நான் நிம்மதியா தூங்குறேன். ஏன்னா எங்களுக்கு தூக்கம் தான் ஒரு வாழ்க்கையில பெரிய போராட்டமா இருந்துச்சு. அகரமுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க கண்ணை மூடி தூங்கிட்டா எங்களை மறந்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருந்தப்போ இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நான் என்னோட வீடு, நான் கதவு பூட்டி நான் நிம்மதியா தூங்குறேன். எங்களை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது, எங்களை தொட முடியாது அப்படின்ற ஒரு நிம்மதியோட தூங்குறோம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். சமீபத்துல அகரம் ஃபவுண்டேஷனுடைய 15 ஆண்டு கால பயணம் தொடர்பான ஒரு விழா அப்படி நடந்தது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த விழாவை. நிறைய மாணவர்கள், இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அகரம் டச் பண்ணுச்சு, ஒரு கல்வி மூலமாக ஒருவருடைய வாழ்க்கை அப்படின்றது என்னவாக மாறி இருக்கு அப்படின்ற பல லைஃப் ஸ்டோரிஸை வந்து நம்ம கேட்டோம். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது, ரொம்ப எமோஷனலா இருந்தது. அந்த நிகழ்ச்சி தொடர்பான பல வீடியோஸ் வந்து சமூக வலைதளங்கள் வைரலானது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அகரம் பயனாளி கூட அவங்களுடைய ஜேர்னி, அவங்களுடைய பின்னணி, எப்படி அகரம் அவங்களுடைய லைஃப்ல வந்தது அண்ட் அந்த ஜேர்னி என்னவாக இருந்தது அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த அகரத்தினுடைய பயனாளி யார் அப்படின்னா திரு கல்பனா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ ரீசெண்டா அந்த அகரத்தினுடைய 15 ஆண்டு கால பயணம் அது தொடர்பான வீடியோலாம் பார்த்தோம். நிறைய பேர் அவங்களுடைய ஜேர்னி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப எமோஷனலா இருந்தது. அவங்களுடைய ஒருத்தரும் அவங்க கடந்து வந்த பயணம் அப்படின்றது எவ்வளவு கடினமாக இருந்தது. இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் நிறைய பேர் படிக்காம இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தவறா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சரியான நபருக்கு கல்வி போய் சேரும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கை என்னவா மாறுது அப்படின்றது தான் அந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய விழா மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு அகரத்தினுடைய ஒரு பயனாளி நீங்க. ஸோ உங்க பின்னணியில இருந்து சொல்லுங்க, எந்த ஊர் நீங்க, உங்களுடைய பேரு, எப்படி அகரம் நீங்க ரீச் அவுட் பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டார்டிங் ஜேர்னி சொன்னா நல்லா இருக்கும். உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பேர் கல்பனா. நான் என்னோட சொந்த ஊர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நெய்வேலி பக்கத்துல சொரத்தூர்ன்ற ஒரு சின்ன கிராமம் தான் என்னோட சொந்த ஊர். அங்கிருந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நான் மூவ் ஆகி வந்துட்டேன். ஸோ நானா என் ஃபேமிலி எல்லாருமே அங்க பெருசா எங்களுக்கு எந்த வருமானம் அதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லாதனால அப்பா அம்மா எல்லாருமே நெய்வேலி வந்துட்டாங்க. ஸோ அங்க வந்துட்டா ஏதாவது வேலை பார்த்து படிக்க வைக்கலாம், ஸ்கூலிங் எல்லாம் இருக்கும். நீங்க ஒரே பொண்ணா? நீங்க இல்ல, நான் தம்பி இருக்காங்க.
தம்பி வந்து எனக்கும் அவனுக்கும் ஒரு 9 இயர்ஸ் கேப். ஸோ ரொம்ப சின்ன பையன். நான் நெய்வேலி வந்ததுக்கு அப்புறம் தான் பிறந்தான். ஸோ அங்கே வந்துட்டு அப்பா கொஞ்ச நாள் வேலைக்கு போனாரு. கொஞ்சம் நிறைய சேரக்கூடாதுன்னு கூட சேர்ந்து கொஞ்சம் பேட் ஹேபிட், இது லிக்கர் அடிக்டர் அந்த மாதிரி ரொம்ப ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அம்மா தான் வேலைக்கு போறது. அப்பா வந்து சமையல் மாஸ்டரா இருந்தாரு குஜராத்ல. அவருக்கு சுகர் இருக்கிறதுனால அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், கொஞ்சம் அடிக்கடி மயங்கி விழுறது அந்த மாதிரி இருக்கிறதுனால அங்க இருந்து அனுப்பிட்டாங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க நெய்வேலியில எங்க இருந்தோம் அப்படின்னா ஒரு என்எல்சியோட மார்க்கெட் இருக்கும், பெரிய காம்பவுண்ட் அது. ஸோ அதுக்குள்ள வாட்ச்மேனா அப்பா அப்பதான் சேர்ந்தாரு. ஸோ வாட்ச்மேன்றனால வேற எங்கேயும் தங்கறதுக்கு வீடு இல்லை. ஸோ அந்த மார்க்கெட்டோட சின்ன சின்ன அந்த இது இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு தடுப்பு சோறு வச்சு கொஞ்சம் கொஞ்சம், ஸோ அந்த இடத்துலயே சின்னதா ஒரு குடிசை மாதிரி போட்டுட்டு அங்கேதான் இருந்தோம். ஸோ அப்படியே அப்பாவும் அங்க இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா போயிட்டு இருந்துச்சு. பெருசா எதுவும் கஷ்டம் தெரியல. கஷ்டம் இல்லை அப்படின்னா வேற படிக்கிறது. அப்பா வந்து பெருசா எனக்கு சப்போர்ட் பண்ணது இல்லை. பொன் புள்ளுன்றனால பாசெல்லாம் கொடுக்க மரியாதை இல்ல, ஏன்னா அப்பானே கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ நான் படிக்கிறதுலயோ நான் வெளியில போறதுலயோ அவருக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. பையன் மேலதான் அவருக்கு. சோ அவர்கிட்ட படிக்கணும், ஸ்கூல் போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அவர் என்கிட்ட பேசினதே ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம். அப்பதான் நான் வீட்டு வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். அம்மா வேலைக்கு போயிடுறதுனால பெருசா அம்மாவால வீட்டுல எதுவும் ஹெல்ப் பண்ண முடியும். அம்மா வீட்டு வேலை பார்த்தாங்க, அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ எந்த டைம் கிடைக்குதோ ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. வீட்டு வேலை பார்க்கறது, அப்புறம் பால்வாடி பிரைமரி ஸ்கூல் இருந்துச்சு, அதுல கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க. காலையில இருந்து மதியம் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க நைட் வீட்டுக்கு வர்றதே 8 மணி அதுக்கு மேல ஆயிடும். ஸோ அவங்க வரதுக்குள்ள வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பண்ணி வைக்கணும். அப்ப ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவரு சமையல் மாஸ்டர்ன்றதால சமைக்கிறது எல்லாமே அவர் பண்ணுவாரு. பட் அவருக்கு வெறும் மீதி அவரோட எல்லா வேலையும் ஹெல்ப் எல்லாமே நான் தான் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல நான் படிச்சுட்டு இருந்தா அவருக்கு பிடிக்காது. ஸோ புக் எடுத்தாலே ஆல்வேஸ் நீங்க இப்ப படிச்சு நாளை காலைல அதிகாரி ஆக போறியா, புக்கை தூக்கி போட்டுட்டு வந்து வேலையை பாரு, இதெல்லாம் யார் செய்யறது, இப்ப நீ ஒன்னும் படிச்சு பெருசா ஒண்ணும் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அவருக்கு பயந்துட்டு பகல் நேரத்துல என்னால படிக்கவே முடியாது. ஸ்கூல்லயே முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கிறது, இல்லை அப்படின்னா நைட்ல தான் உட்காந்து படிக்கணும். படிக்கிறது எப்படின்னா அது ஆமா அவர் தூங்குனதுக்கு அப்புறம். இப்போ மார்க்கெட்ல இருக்குன்றதுனால உள்ள கரண்ட் வசதி எல்லாம் இல்லை. ஸோ நான் படிக்கிறது வந்து அந்த மார்க்கெட்ல காமனா சென்டரா ஒரு லைட் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரீட் லைட் மாதிரி, அதுல உட்காந்து தான் படிக்கணும். மழையோ பனியோ எதுனாலும் நான் ஹோம்ஒர்க் முடிக்கணும்னா அந்த நைட் நேரத்துல அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் உட்காந்து படிக்கிறது, இல்ல அவர் எழுஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி விடிய காலையில எழுஞ்சி படிக்கிறது. அது கூட கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் புக் வச்சிருக்கேன்னா திரும்ப சேம் டைலாக் தான் சொல்லுவாரு, படிச்சு நீங்க ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு. ஸோ அவருக்கு பயந்துட்டே எல்லாமே முடிச்சு அரைகுறையா மூடி வச்சுட்டு திரும்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். ஸோ ஸ்கூலுக்கு போற அந்த டைம் மட்டும் தான் கரெக்டா எனக்கு கொஞ்சம் படிப்பு கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்காக அப்பா ஒரு பென்சில் கூட வாங்கி தந்தது இல்லை, அம்மா தான் ஃபுல்லா. அம்மா வேலைக்கு போற காசுல எனக்கு ஸ்கூலையும் பார்த்துக்கிட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான் என்எல்சில படித்தேன். ஸோ பெருசா வருஷத்துக்கு நோட் புக்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கு மட்டும்தான் செலவு இருந்துச்சு. அது அம்மா பாத்துக்கிட்டாங்க, எப்படியோ மேனேஜ். அம்மா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அப்பா வந்து நீங்க படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது அவங்க வந்து என்டோர்ஸ் பண்ணலையா? அம்மா பண்ணாங்க. ஆனா அம்மா எப்படின்னா அப்போ வந்து ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப பயந்து பெருசா எதுவும் எதிர்த்து பேச முடியாது. அப்படி பேசினாலும் அப்பா எப்பயுமே குடிச்சிட்டு வந்தாருன்னா அம்மாவை போட்டு அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். என்னாலே எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா நான் அப்போ ரொம்ப சின்ன வயசு, கேட்க போனாலும் என்னையே அடிச்சிருவாரு. ஸோ அம்மா வந்து என்ன அதுக்குள்ள எப்பயுமே விடவே மாட்டாங்க. ஏதாவது சண்டை நடக்குது அப்படின்னா அங்கே பக்கத்துல எல்லாம் வீடு இருக்காது இல்லையா, ஸோ தனியா தானே இருக்கும் அந்த காம்பவுண்ட்குள்ள. ஸோ வேற யாருமே இருக்க மாட்டாங்க, என்னை கொண்டு போய் எங்கேயாவது தனியா உட்கார வச்சிருவாங்க, ஒழி வச்சிருவாங்க அப்பாவுக்கு தெரியாம. ஸோ அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து நான் கூப்பிடுற வரைக்கும் வெளியிலேயே வரக்கூடாது, சண்டை நடந்தாலும் நான் என்ன அழுதாலுமே வரக்கூடாது அப்படி சொல்லிடுவாங்க. அப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம்லலாம் நீங்க உங்களுடைய படிப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்? ஆவரேஜான ஸ்டூடெண்டா நீங்க, இல்ல நல்லா படிப்பீங்களா? இல்ல அப்பவே வந்து ஸ்கூல் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த ரேங்க்ல தான் இருப்பேன். ஃபுல்லா தமிழ் வழியில தான் படிச்சேன். ஸோ அதுல வந்து எப்பயுமே டாப்பர் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் 8th முடிஞ்சு 9th ஜாயின் பண்ணேன். 8th படிக்கும் போதே அப்பாவுக்கு ரொம்ப சுகர்னால அவரை அடிக்கடி குடிச்சு இன்சுலின் ப்ராப்பரா எடுக்கிறது இல்லை, அதுக்குமே மருந்து கரெக்டா மருந்து வாங்க காசெல்லாம் பார்த்தாம கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப அதிகமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு. டயபெட்டிக் ஃபுட் வந்து காலில் இருக்கிற டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு 2-3 டோஸ் எடுத்துட்டு அட்மிட் ஆயிருந்தாரு 6 months. ஸோ அப்போ அம்மா வந்து அப்பாவையும் அங்கே போய் பார்த்துக்கணும், அவருக்கு தேவையானது கொண்டு போய் கொடுக்கணும் சமைச்சு, ப்ளஸ் எங்களையும் பார்த்துக்கணும். நான் அப்போ ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அந்த இடம் எப்படின்னா கதவெல்லாம் இருக்காது. ஸோ வீட்டுக்கு பெருசா எதுவுமே இருக்காது, ஃபேனு லைட்டு எதுவும் இருக்காது, கதவே இருக்காது. ஸோ என்னை விட்டுட்டு போகணும்னா கஷ்டம். நான் இப்போ ஓரளவுக்கு பெரிய பொண்ணு இல்லையா,
பின்னாடி என்னன்னா பெரிய அந்த ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கும். ஸோ விட்டுட்டு போனோம் அப்படின்னா பயம் அம்மாவுக்கு. தனியா அங்க தூங்க முடியாது. ஸோ அப்பா இல்லாத அந்த 6 months ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பா இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் எங்களுக்கு அதுக்காக கொஞ்சம் அப்பா ப்ரொடெக்ஷனுக்காக அப்படி இருந்துச்சு. அதனால பெருசா எந்த பயமும் வரல. அந்த 6 months கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரி அப்பா எப்படி வந்துருவார் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தோம். பட் பார்த்தா கொஞ்ச நாள் ஆக ஆக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இருந்துட்டார் ஹாஸ்பிட்டல்லே. ஸோ எங்களுக்கு தெரியாது, அப்போ ஃபோன் வசதி எதுவுமே இல்லாதனால அம்மா வேலை பார்க்குற வீட்டுக்கு தான் அவங்க ஃபோன் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து, இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ எங்களுக்கு அப்பாவுக்கு சடங்கு காரியம் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை பெருசா. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா அங்கேருந்து கூட்டிட்டு வரணும். ஸோ அப்போ அம்மா வேலை பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க அந்த தெருவுலயே அம்மா ரோட்லயே நின்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பதான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன், யூனிஃபார்மோட நிக்கிறேன். எதுக்கு என்ன கத்துற சத்தம் கேக்குது, யாருக்கோ ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அம்மா ரோட்ல நின்று அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா போயிட்டாருன்னு அழறதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வழியா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி அப்பாவை அங்கேருந்து பாண்டிச்சேரியில தான் அட்மிட் பண்ணியிருந்தோம், மகாத்மால. அங்கேருந்து கூட்டிட்டு வந்து எங்களோட அப்பா சைடு ரிலேட்டிவ் அவங்களோட இடத்துலயே பேசி கொஞ்சம் அங்கேயே காரியம் சடங்கெல்லாம் முடிச்சு திரும்ப நார்மல் லைஃப்க்கு வரணும். சரி இதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நார்மல் லைஃப்க்கு வரும்போது தான் எங்களுக்கு அந்த இடத்துல தனியா வாழறதோட கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது வந்து எந்த கிளாஸ் படிக்கும்போது நீங்க? 9th. ஓகே. படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வரல. அதுக்கப்புறம் நான் எந்த டைம் வேணாலும் படிக்கலாம். ஆனா என்னன்னா அம்மாவால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அம்மாவால வீட்டில் இருக்க முடியாது. நார்மலா ஒரு சூழல் வந்து சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கிறது அப்படின்றதுலாம் ரொம்ப எந்த வேலை செஞ்சாலுமே அதுக்கான சூழல் இல்லைன்னா அதை பண்ண முடியாது. எப்படி உங்களால வந்து அந்த இப்படியான ஒரு சூழலையும் படிப்புன்றது வந்து ரொம்ப சீரியஸா நீங்க அப்ரோச்? எங்க அம்மா தான் அதுக்கு காரணம். ஓகே. ஸோ நான் வந்து எங்க அம்மா வந்து லவ் மேரேஜ். 12th படிச்சுட்டு இருக்கும் போது அப்பா அவங்க ஃபேமிலியை விட்டு அப்பா கூட வந்துட்டாங்க. ஸோ எங்க தாத்தா வந்து ஓரளவுக்கு நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். ஆனா அப்போ வந்து தாத்தாவோட பேச்சு கேட்காம அம்மா கல்யாணம் பண்ணி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வீட்டுல எந்த வேலையும் செஞ்சதுல ரொம்ப ரிச்சா வளர்ந்துட்டு இங்க வந்து கஷ்டப்படும் போது அப்பதான் அவங்களுக்கு படிப்போட இது புரிஞ்சுது. ஸோ என் பொண்ணு என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நான் வந்ததுனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தனால அப்படி சொல்லி அவங்க எப்பயுமே படிப்பு தான் முக்கியம். ஸோ படிப்பை நீ எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துறாத, உனக்கு அதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துதான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்பா இறந்து கொஞ்ச நாள் அங்கே இருந்தோம். பட் நைட்டு தூங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த நேரத்துல யார் வருவாங்க என்னன்னு தெரியாது. ஸோ அம்மா எப்பயுமே ஒரு பயத்தோட இருப்பாங்க. அவங்க ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியா கண்மூடி பார்த்தது இல்லை அங்க. எப்பயுமே என்னோட ட்ரெஸ் அவங்களோட புடவையோட முடிச்சு போட்டுட்டு தான் தூங்குவாங்க, யார் வருவாங்க என்ன அப்படின்னு தெரியாதனால. ஸோ அது மாதிரி நிறைய ப்ராப்ளமும் இருந்திருக்கு. இப்போ லீவ் டேஸ்ல என்னால் அங்கே இருக்க முடியாது. ஸ்கூல் போயிட்டா நான் சேஃப். ஸோ வீட்டில் இருக்கேன் அப்படின்னா கஷ்டம். காலையிலேயே நான் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கான ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தம்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி தம்பி ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்ப நான் ஸ்கூலுக்கு போகணும். போயிட்டு திரும்பி நைட் வந்து என்னோட ஒர்க் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ 9th வரைக்கும் பார்த்துட்டு 10th ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃப் வெளியே வரைக்கும் போகும்போது எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் 10th படிக்கிறா, இப்போ இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தா கஷ்டமாயிடும், ஸோ நீ வந்து கொஞ்சம் எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த தெருவில் இருக்கிறவங்களே. ஸோ அதனால வந்து ஒரு இப்போ அதே வீட்டில் தான் இருந்தீங்களா நீங்க? இப்போவா? அந்த டைம்ல அங்கதான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி டியூஷன்ல சேர்த்து விட்டாங்க. அட்லீஸ்ட் நீ உன்னால படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், வீட்டுக்கு வர வேண்டாம் நீ, ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டா தம்பி இருப்பான், நான் அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு 2 months மட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் டியூஷன் போறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் எங்க அம்மா சைட்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பண்ணிட்டு தம்பி அம்மா கூட கூட்டிட்டு போயிடுவாங்க வேலைக்கு போறப்பெல்லாம். நான் அப்படி படிச்சு 10th எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வரப்போ எனக்கு ஓரளவுக்கு லைஃப் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம எதுக்குடா படிக்கிறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 11th 12th எப்படியும் இங்கே படிக்க வச்சிருவாங்க, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இதுவே நமக்கு சாப்பாட்டுக்கு இதுக்கு கரெக்டா இருக்கு, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், அம்மாவை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துறது, நம்மளும் ஏதாவது பண்ணி வேலை செய்யலாமா இல்லை அப்படின் போது அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வேலை எல்லாம் பார்த்ததே இல்லை. அம்மாவுக்காக உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க வீட்டுல மோஸ்டா எனக்கு எப்பயுமே அவங்கதான் நைட்டு மோஸ்டா வாரத்துல ஒரு 4-5 நாள் அவங்க வீட்டுல தான் இருப்பேன் நான், சாப்பிட்றது எல்லாமே அவங்க பேத்தி மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அங்கே நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் போயிட்டு வேலை பார்க்கறது, வீடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே அங்கதான் பண்ணுவோம். சில நாட்கள் இங்க தங்க முடியாதப்போ அவங்களோட வீட்டுல தான் நாங்க தங்குவோம். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அந்த தெருவில் எல்லாருமே. ஸோ 10th முடிச்சு ரிசல்ட் வர அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இதுல நான் தூங்கிட்டேன். எனக்கு என்ன பண்ண போறோம், ஒரு கஷ்டத்துலயே தூங்கிட்டு எழுப்புறாங்க, அம்மாவோட வேலை பார்க்குற அதே வீட்டுல தான் இருக்கு, அவங்கதான் ரிசல்ட் பார்த்து சொல்றாங்க, ரிசல்ட் வந்துச்சுமா, இவ்வளவு பயம் இல்லாம தூங்கிட்டு இருக்கு,
பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்ல சேஞ்ச் ஆக போறது இல்லை. 12th வரைக்கும் படிக்க போறேன். அதுக்கப்புறம் யாரோ மாதிரி இப்படி வேலை பார்த்துட்டு என்னை எங்கேயோ பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் 10th ரிசல்ட் வந்து 1 வீக்ல அந்த தெருவிலே இருக்கிற ஒரு அண்ணா தான் அகரம் வாலண்டியரா அப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. எவ்வளவு மார்க் வாங்குனீங்க 10th 433 எடுத்தேன். ஓகே ஓகே. சோ அந்த தெருவிளக்குல படிச்சுட்டு எனக்கு அதுக்கு மேல எக்ஸ்போஷர் கிடைக்கல. பெரிய விஷயம் தான். சோ அது முடிச்சுட்டு அந்த அண்ணா கேட்ட உடனே ஓகே இவ்வளவு நல்ல மார்க் வாங்கினீங்க என்ன சொல்லும் போது நான் நம்பல. சார் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு. சார் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அங்கிருந்து, சோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அந்த அண்ணா கூப்பிட்டு என்கிட்ட பேசினாரு. அங்க இருக்கிற ஒரு அகரம் வாலண்டியர். ஆமா, அவர் அப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு போல. சோ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா வீட்டுல லைட்டு இல்ல, டிவி இல்ல, போன் அந்த மாதிரி எந்த வசதியும் இல்ல. சோ இவர் ஃபர்ஸ்ட் சொல்லிதான் எனக்கு தெரியும். ஸ்கூல்லயோ எதுவும் தெரியாது எனக்கு. சோ சொல்லும் போது அப்படி இருக்கா, அவர் சொல்றதுல எனக்கு முழுசா நம்பிக்கை இல்லை. என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும் போது ஆனா சொன்னாரு, அம்மா சொன்னாங்க நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியாம விரக்தியோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, நான் அதுல பேசுறேன், அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க இதோட நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு லெட்டர்ல மட்டும் உனக்கு உன் லைஃப்ல நடந்தது என்னென்ன கஷ்டமான விஷயங்கள்லாம் உனக்கு நீ எழுதி கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நானும் சொல்லி உட்காந்து எழுதி கொடுத்து 10th மார்க் ஷீட்டோட அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேம்மா, என்ன ரிப்ளை வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அண்ணா கூப்பிட்டு சொன்னாரு, ரிப்ளை வந்துச்சு, 12th நல்ல மார்க் எடுக்க சொல்லுங்க, நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஒரு ஹோப் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th டவுட்லாம் இல்லையா, சும்மா தான் சொல்றாங்க தோணுச்சு. பட் அம்மா வந்து இல்ல ஹெல்ப் பண்றேன்னு போது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சரி ஓகே எதனாலும் நமக்கு கண்டிப்பா ஒரு நல்லா நம்ம நம்மளோட எஃபர்ட் போட்டோன்னா அது கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th அங்கே இருக்க முடியல. அப்பா இருந்ததுனால வாட்ச்மேன் இல்லை, சரி இதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ அங்கிருந்து வேற எங்க போறதுன்னு தெரியல. ஒருத்தவங்க மூலியமா பேசி ஒரு வாடகை வீடுனா என்எல்சிலேயே கொஞ்சம் ஷெட் மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட பேசி வாடகைக்கு போனோம். ஸோ அந்த வாடகை கொடுக்கறதுமே அம்மாவோட கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு 11th 12th போது நான் நிறைய நோட் புக்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணும். தம்பி ஸ்கூல் சேர்ந்துட்டான். சோ அப்ப அவனுக்கு எல்லாம் பண்ணும்போது கஷ்டமா இருந்துச்சு, வேற வழி அம்மாவால அதே வேலை செஞ்சுட்டு அவங்களால சமாளிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு படிப்புக்கு தேவையான புக்ஸ் நோட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வேணும்னா அம்மா வேலை பாக்குறவங்க அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி போயிட்டு ஒரு வீட்டுல வாடகைக்கு போனோம். அங்க எப்படின்னா நீங்க வாடகைக்கு போகும்போது நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம், டிவி வச்சுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு. ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது ஓகே நமக்கு என்ன பெருசா. அப்போ வீட்டுல என்ன இருந்துச்சுன்னா அம்மாவோட ஃபேன், அம்மா ஆட்சியில இருந்தப்போ அந்த ஃபேன், அந்த மிக்சி, அந்த கிரைண்டர் கொஞ்ச நாள் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. ஸோ வீட்டுல யூஸ் பண்ணது இது மட்டும்தான், லைட், இது 3 தான் இருந்துச்சு. ஸோ அந்த லைட் மட்டும்தான் எங்க வீட்டுல வந்து ஃபுல்லா எரியுது. நான் படிப்பேன். ஸோ எனக்கு அமைதியான நேரத்துல படிக்கிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட் நேரத்துல நான் கொஞ்சம் நிறைய படிப்பேன். எக்ஸாம் அதுவும் ரொம்ப டெய்லி படிக்க மாட்டேன். ஸோ எக்ஸாம் டைம்ல ஒரு 12 வரைக்கும் படிப்பேன். காலையில 4 மணிலேருந்து எழுந்து படிப்பேன். ஸோ இது மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நைட் இவ்வளவு நேரம் லைட் எரியுது, கரண்ட் என்ன ஆகுறது அப்படி கேட்கும்போது நீங்க இதெல்லாம் சொன்னீங்களேன்னா அது நீங்க லைட் எல்லாம் இவ்வளவு நேரம் போடக்கூடாது, இந்த டைம்குள்ள ஆஃப் பண்ணிடணும். ஸோ அப்பயுமே அப்ப என்ன பண்றது, எப்பெல்லாம் ஈவினிங் வரணும் வந்த உடனே புக் எடுத்து எல்லாம் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சு எவ்வளவு சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ண முடியுமோ, காலையிலயும் அப்படிதான் வெளிச்சத்துல உட்காந்து படிக்கிறது லைட் போடாம. ஸோ அந்த மாதிரி படிச்சு ஒரு வழியா 12th வந்தேன். நடுவில் என்ன பண்ணுவேன், என்னோட ஸ்கூலுக்கு எதுக்காக சின்ன சின்ன செலவுக்காக என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேலை பார்த்த அந்த தாத்தா பாட்டி இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்ஐசி ஏஜென்டா இருந்தாங்க. ஸோ அவங்க எப்பயுமே நியூ இயர்க்கு லெட்டர் எல்லாம் கொடுப்பாங்க, விஷஸ் லெட்டர் மாதிரி. ஸோ அதுக்கு நான் தான் எழுதி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி வருஷத்துக்கு அதுல ஒரு 1500 2000 அந்த மாதிரி நான் வேலை பார்த்து அதுல இருந்து சம்பாதிப்பேன். ஸோ அதெல்லாம் என்னோட செலவுக்கு கொஞ்சம் அம்மாவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் கொடுப்பேன். ஸோ அது முடிச்சு 12th எக்ஸாம் எழுதிட்டேன். தாத்தா பாட்டி ஒரு முக்கியமான ரோல் தான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா என்னோட தம்பிக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் இருக்க மாட்டேன், நான் தான் ஃபுல்லா தம்பியை வளர்த்தது, அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ நான் ஸ்கூலுக்கு நான் இல்லாத நேரத்துல அவங்க எங்களுக்கு அப்பா அம்மாவா இருந்து பாத்துக்கிட்டாங்க தம்பியை. அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க அம்மா இல்லாதப்போ. ஸோ 12th முடிச்சு எக்ஸாம் முடிச்சேன், அவங்க வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அது வரைக்குமே ரொம்ப கஷ்டம், ரொம்ப அம்மாவை தொல்லை பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியல. ஸோ அம்மா வந்து எக்ஸாம் முடியட்டும், அது வரைக்கும் என் பொண்ணு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸாம் முடியும் போதுதான் அதுக்குள்ளேயுமே அம்மா வந்து அங்கே அப்பப்போ அவங்களுக்கு பாத்திரம் கழுவி தரணும், வீட்டு வாசல் டெய்லியுமே வீட்டு வாசல் எழுஞ்சது கூட்டி கோலம் போடுறது, இதெல்லாமே ரொட்டீனா பண்ணணும். அப்படி இருந்தால் தான் இங்கே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணி வந்து
12th ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து 1 வீக்ல நாங்கள் வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வீடு எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியல. திரும்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த அண்ணா, அவங்க வீட்டு தான். அவங்க சொன்னாங்க நீங்கள் இங்கே வந்துடுங்க. அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி, ரொம்ப பெருசு. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற இடத்த விட அங்கே ஜாஸ்தி மெம்பர்ஸ் இல்லை, ஜாஸ்தி மெம்பர்ஸ். ஸோ அவங்க இருந்தாலுமே இப்போதைக்கு நீ பொண்ணு வச்சுட்டு எங்கே போவ, அகாமடேட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கேயும் நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க, அதுக்குள்ளே ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே பாப்பாவுக்கும் காலேஜ்க்கு அகரம்லேருந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதுக்கு எழுதி போட்டாச்சு அகரமுக்கு, இந்த மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. 1078 எடுத்தேன். ஸோ என்ன குரூப்? பயோமேக்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தான் அகாமடேட் பண்ணி அங்கே தான் ஃபுல்லாகவே இந்த நான், தம்பி, அம்மா 3 பேரும். அம்மா வேலைக்கு போயிடுவாங்க ஆஸ் யூஷுவல். நான் இங்கேருந்து கொஞ்சம் விறகடுப்பு தான் அப்போ சமைக்கிறது எல்லாமே. அதுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. அது நெய்வேலி NLCI வீடுன்றதுனால பின்னாடி தோட்டம் இருக்கும், அங்கேயே எல்லாமே சமைக்கிறது எல்லாம் ஹெல்ப் பண்ணி 1 மந்த் அங்கே இருந்தோம். அதுக்கு மேலேயும் அவங்களால கட்டுப்படி ஆகலை. அவங்க வீட்டுக்கே தண்ணி நிறைய செலவு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இட வசதியும் கம்மியாக இருந்தனால என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, சரி ஓகே நீ பொண்ணு வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுற, எங்கே போவீங்க, நீங்கள் இங்கேயே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்னதாக ரூம் கட்டிக்க முடியுமோ கட்டிட்டு வேணா தங்கிக்கோங்க, வாடகை கொடுக்க வேண்டாம் அப்படி சொன்னாங்க. ஸோ அதை கட்டுறதுக்கு கூட காசு இல்லை அப்போ. ஏன்னா அடுத்து எனக்கு காலேஜ்னு கூப்பிட்டாங்கன்னா எப்படியும் பஸ் செலவு அது இதுன்னு செலவெல்லாம் வரும். ஸோ எப்படி கட்டுறது அப்படின் போது திரும்ப அவங்ககிட்டயே கடன் வாங்கி அங்கேயே வீடு கட்டி, வீடுனா இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ ரூம் கட்டிட்டோம். அதுலேயும் ஒரு 2 சைட்ஸ் வந்து அந்த வீடோட இது கவர் ஆகிடும் பில்டிங்கு. ஸோ மீதி 2 சைட்ஸ் தான் கல் வச்சு கட்டணும், செவர் வச்சு. ஸோ அது மட்டும் கட்டிட்டு வீட்டுக்குள்ளே வேற எதுவும் இல்லை. அடுத்தா கால் நீட்டுறதுக்கு இடம் இருக்கும், அவ்வளோதான். பொருள் வச்சா கஷ்டமா இருக்கும். ஸோ அங்கே தான் இருந்தோம். அட்லீஸ்ட் அம்மாவை கொண்டு போய் ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டோன்ற எனக்கு ஒரு நிம்மதி. சரி சேஃபாக தான் இருக்காங்க, ஏன்னா நான் விட்டுட்டு வந்தேன்னா அம்மாவும் தம்பி எங்கே இருப்பாங்க அப்படின்ற ஒரு பயம். ஸோ விட்டுட்டு கொஞ்ச நாளே எனக்கு அகரம்லேருந்து கால் பண்ணாங்க அண்ணாவுக்கு, அந்த மாதிரி ஹவுஸ் விசிட் வரோம், உங்க செலக்ட் ஆயிருக்காங்க நீங்க சொன்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ ஹவுஸ் விசிட் வரும்போதெல்லாம் வீடு கட்டலை. ஸோ இந்த இடமே ஒன்றுமே இல்லை, நாங்கள் இவங்க வீட்டில் இருக்கோம். ஸோ எங்கே காமிக்கிறதுன்னு கூட தெரியல எங்களுக்கு, நாங்கள் எங்கே இருந்தோம். ஸோ நான் இருந்த இடம் அப்படியே ஆப்போசிட் தான், அந்த NLC மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுக்குள்ளே கூட்டிட்டு போய் இங்கே தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன இதுதான். நாங்கள் ஒரு அண்ணா தான் வந்தாரு. ஒரு இடத்துக்கும் யூஸ்வலா ஒருத்தவங்க தான் போவோம். அங்கேயும் யாராவது இருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ 2 பேர் அந்த மாதிரி போவாங்க. ஸோ அண்ணா வந்தப்போ வீடுன்னு காமிக்க எதுவும் இல்லை, உண்மையை சொல்லி இங்கேதான் இருந்தோம், நாங்கள் அடுப்பு எரிய வச்ச அந்த கறி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் காமிச்சு இங்கேதான் இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சும்மா அப்படியே அங்கே இருந்ததுக்கான அடையாளம் மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டோம். இப்போதைக்கு இங்கே தான் தங்கியிருக்காங்க, எங்கள் வீட்டில் இடம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாவோட அப்பா அம்மா அவங்களாம் சொல்லவும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பேசிட்டு உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஸோ அது பார்த்த உடனே நம்பிக்கை இல்லை, திரும்பி வருமா கால், படிப்போமா மாட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்க வேற எந்த ஆப்ஷனும் ஓபன் பண்ணல. அப்போ வேற ஆப்ஷன் யோசிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட வேற எதுவுமே இல்லை. அம்மா சம்பாதிக்கிறது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அன்றாடத்துக்குமே போயிடும். ஸோ அடுத்து என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, சரி அப்போ சொன்னாங்க அங்கே வேலை பார்க்குறவங்க அங்கே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, ஃபீஸ் வேணா நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி வேணா நாங்கள் ஏதாவது பண்றோம், படிக்கிறீங்களா அப்படின்னாங்க. எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே, அதனாலும் எவ்வளோ நாள் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பாதியிலே ப்ராப்ளம் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா மேலே தான் பேர்டன் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாள். சரி எனக்கு கொஞ்ச நாள் விட்டுருங்க, எனக்கு என்ன அகரம்லேருந்து கால் வந்தால் நான் போகிறேன், இல்லைன்னா அம்மா கூடயே இருந்துக்கிறேன், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் இந்த நீங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல உங்க டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தாங்க? சப்போர்ட்டிவ்னா அந்த மாதிரி இல்ல, எனக்கு படிப்பு விஷயத்துல சப்போர்ட்டிவா இருந்தாங்க. கஷ்டப்படுற பொண்ணு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. மத்தபடி வேற ஃபினான்ஷியலா எதுவும் இல்ல. ஸ்டடீஸ்ல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. 10th எல்லாம் படிக்கும்போது ஆமா நல்லாவே சப்போர்ட்டிவ். அண்ட் அவங்க ரொம்ப என்ன நம்பவும் செஞ்சாங்க, இவளா ஓகே மேக்ஸ் நல்ல மார்க் எடுத்துருவா. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அகரம்லேருந்து கால் வந்துச்சு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம், இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு போனதுலேயும் செலக்ட் ஆகிட்டாங்க உங்கள் பொண்ணு, ஸோ படிக்க வைக்கலான்னு இருக்கோம், நீங்கள் சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு நான் எந்த மாதிரி வளர்ந்தேன்னா, வீடை விட்டால் ஸ்கூல் போக தெரியும்,
அதுவும் நடந்தா போனேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அம்மா ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எடுத்தா எனக்கு அங்கே போய் நிறுத்த தெரியும் ஸ்கூல் வாசல்ல. நடுவில் எங்கேயுமே எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் அம்மா வளர்த்தாங்க. வெளியிலயும் எங்கேயும் போகக்கூடாது. ஸோ தனியாக வளர்ந்துருக்கோம், இந்த மாதிரி இடத்துல இருக்கோம். ஸோ பொண்ணு என் கூடயே வச்சுட்டா தான் சேஃப்டி, என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்றதால. ஸோ சென்னையை பற்றி எனக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது பெருசா. ஸோ அண்ணா தான், அவரே தான் கூட்டிட்டு போனாரு எங்களை. இதுக்கு டிக்கெட்லாம் அவங்க பே பண்ணுவாங்களா? அவங்க தான் பண்ணாங்க. அண்ணா அப்போ ₹1 கூட செலவு பண்ண விடல. எதுவும் வேண்டாம், நீங்க படிச்சுட்டு என்ன வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து பூந்தமல்லியில அவர் ரூம் எடுத்து தங்கியிருந்தாரு வேலைக்காக. ஸோ அந்த ரூம்ல தான் நான் ஃப்ரெஷ்அப் ஆனது. சென்னை ஃபர்ஸ்ட் வரேன். எனக்கு சென்னை ஃபுல்லாவே எப்படி இருக்கும், பிஸியா இருக்கு. ரோடெல்லாம் பார்த்தோன்னே பயந்து அப்படியே நின்றுட்ட பின்னாடி தள்ளி. அவர் தான் என்னை கிராஸ் பண்ணி, நீ இப்ப பாக்குற, இப்ப நீ இப்படி பயப்படுற இல்லையா, நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நீ தான் என்ன கூட்டிட்டு போவ, ரோடு கிராஸ் பண்ணி, அந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன வெளி உலகம் தெரியாது. ஸோ ரொம்ப பயந்து தான் இருந்தேன். ஏன்னா யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும். சேஃப்டியே இல்லாத, கதவே இல்லாத ஒரு இடத்துல இருந்து யார் எப்படி நம்மளை அப்ரோச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் தான் வந்து கூட்டிட்டு வந்து என்ன சென்னைக்குள்ள வந்தோம். வந்து ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அகரம் ஆஃபீஸ் கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு அங்க பார்க்கும்போது ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. அப்போ அம்மா சொல்றாங்க, கிடைக்குமான்னு தெரியல பாப்பா, இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எவ்வளவு பேர் படிக்க வைப்பாங்க, கண்டிப்பா பாதி பேர் அனுப்பிடுவாங்க, என்ன பண்ணுவோன்னு தெரியல, அவ்வளவுதான், சரி கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லித்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கூப்பிட்டு இது மாதிரி ஒன் அண்ட் ஒன் கூட்டம் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு என்ன படிக்கணும்னு கேட்டாங்க. எனக்கு பெருசா எதுவுமே அதை பத்தின எந்த அறிவுமே இல்லை. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஊர்லன்னா பெருசா என்ன சொல்ல போறாங்க, இன்ஜினியரிங், இல்லைன்னா நர்சிங், மெடிக்கல் ஃபீல்ட்னா நர்சிங், இந்த சைட் போனா இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியர் படிச்சு நிறைய பேர் வேலை இல்லாம பாக்குறது தான் கேட்டு இன்ஜினியரிங் வேண்டாம் எனக்கு அப்படி சொல்லிட்டேன். எனக்கு சொன்னாங்க, நீ எடுத்திருக்க கட் ஆஃப்க்கு வந்து இன்ஜினியரிங் ஃப்ரீ சீட்டே கிடைக்குமா, நாங்க படிக்க வைக்கிறோம் நல்ல காலேஜ்ல அப்படின்னாங்க. இல்லை எனக்கு இன்ஜினியரிங். சரி வேற என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியல, எம்பிபிஎஸ்க்கு என் கட் ஆஃப் பத்தாது, அதுவும் இல்லாம அதை என்னால ஃபுல்லா படிச்சு முடிச்சு வெளில வர முடியுமான்ற தைரியமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்லும் போது, சரி ஓகே அம்மா உடனே நர்சிங் படிச்சிருமா, நர்சிங்கே போதும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா அதையும் தாண்டி வேற ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு கேட்கும்போது, ஜெயஸ்ரீ அக்கா அது ரொம்ப ஒரு முக்கியமானவங்க. அவங்க தான் வந்து சரி ஓகே, எனக்கு நம்ம அகரம்க்கு ஒரே ஒரு சீட் இருக்கு, பிசிஷியன் அசிஸ்டன்ட் சொல்லி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டாக்டருக்கு அடுத்த கோர்ஸ் இது. ஸோ நீங்க இது ஒண்ணுதான் இருக்குன்றதுனால நீங்க யோசிச்சு முடிவெடுக்கணும். கடைசி 4 வருஷமும் படிச்சு முடிச்சு வெளில வருவீங்களா, பாதியிலே என்னால முடியலன்னு சொல்லி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க. சரி ஓகே நான் படிக்கிறேன், கண்டிப்பா படிச்சு நான் நல்லபடியா வெளியேற வருவேன் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷனும் போட்டுட்டாங்க. என்ன ஒரு 3-4 டைம்ஸ் கேட்டுட்டாங்க, கண்டிப்பா படிப்பீங்களா, பாதியிலே வந்துட மாட்டீங்கல்ல ட்ராப் அவுட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு போகும்போது ஒரு மன நிம்மதியோட, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில படிக்க போறோம் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. வந்து ஒரு கேப் இருக்கும் இல்லையா, ஒரு 1 or 2 months இருந்துச்சு. அப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, நீ இவ்வளவு நல்ல மார்க் எடுத்திருக்க, இது என்ன கோர்ஸ்னே தெரியல, இதுல போய் படிக்கணுமா நீ, இதெல்லாம் வேண்டாம், அவங்க ஏதோ படிக்க வைக்கிறேன்னு சொல்லி உன்னை ஏமாத்த போறாங்க, அதெல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ். அப்போ நம்ம கிட்ட போன் இல்லை, நெட் இல்லை, ஸோ ஏதாவது பார்க்கலாம் சர்ச் பண்ண அப்புறம் கண்டிப்பா பயம். ஸோ பாதி நாள் சாப்பாடு உள்ள போகாது, எனக்கு தூக்கம் வராது, திரும்ப எஞ்சி உட்காந்து இவ்வளவு தூரம் என்ன பண்றது, இவ்வளவு தூரம் படிக்க போய் கடைசியில அம்மாவுக்கு உதவ முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஏன்னா அம்மாவை டெய்லி என் கண்ணு முன்னாடி பார்ப்பேன், அவங்க சாப்பிட மாட்டாங்க மோஸ்டா, எங்க 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான் அதோட. சரி அது இருந்தா என்னோட சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. எப்பயாவது வேலைக்கு போற இடத்துல டீ குடிக்கிறது அப்படி, அவ்வளவுதான். பெருசா நாங்க ஏதாவது மிச்சம் வச்சா சாப்பிடுவாங்க. ஸோ அதை பார்த்து ஐயோ அம்மாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது, நம்ம இது படிக்கலன்னா இது படிச்சு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுமோ அப்படின்ற பயம் ஒரு இதுல வந்து பாதி போகும்போது, இதை நிறுத்தலாம் அப்படின்னா போய் நிறுத்திட்டா வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. இப்ப போய் எனக்காக அட்மிஷன் போட்டு அந்த சீட்டும் வேஸ்டா போயிடும். ஸோ அது ஒரு பெரிய கெட்ட பேர் ஆயிடும் நமக்கு அப்படி சொல்லி, சரி நான் கண்டினியூ பண்றேன் அப்படி சொல்லி அட்மிஷன் போட்டாச்சு. போயிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும், அதுவும் மெடிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் சத்தியமா புரியாது இல்லையா, தமிழ்லயே படிச்சுட்டு. ஸோ போகும்போது ரொம்ப பயந்து, அதுக்கப்புறம் கூட அங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எங்க பண்ணீங்க? வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல்ஸ், இந்தியா ஹார்ட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. ஸோ அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஓகே கஷ்டப்படுற இடத்துல இருந்து வந்திருக்காங்க சொல்லி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவ், உனக்கு தெரியலையா ஓகே, நான் போய் எப்போ கேட்டாலுமே ஓகே 1 hour கூட எடுத்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க.
இப்படி போயிட்டு ஒரு 1 இயர் ஆச்சு, 2 இயர் ஆச்சு. டிராவல் டைம் எனக்கு அதிகமா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோலாம் பெருசா இருந்தது இல்லை. ஸ்கூலுக்கெல்லாம் சைக்கிள்ல போயிட்டு அங்க டிராஃபிக் எதுவும் இருந்தது இல்லை. ஸோ நேரா வீட்டுக்கு போனோம். ஸ்கூல் போனோம். காலேஜ் வந்து நந்தனாம்ல இருந்துச்சு. நான் தங்கியிருந்தது ஸ்கைவாக்ல இருந்தேன். ஸோ அங்கிருந்து ஹாஸ்டல், அகரமோட ஹாஸ்டல் தான். அவங்களே அகாமடேஷன் கொடுத்தாங்க. போதுமான எல்லா இதுவுமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. சென்னையில எப்படி இருக்கணும், ஒரு இடத்துக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் காலேஜ்க்கு என்னென்ன நாலேஜ் வேணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ காலேஜ் முடிச்சு ஹாஸ்டல் போறோம்னா ஈவினிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு டேக்குமே ஒரு பிளான் போட்டு கொடுத்துருவாங்க எங்களுக்கு. இது ஈவினிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சண்டேவும் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி எங்களுக்கு வச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் அட்டென்ட் பண்ணி ஓரளவுக்கு எங்களை ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. தைரியமா எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற மாதிரி, இங்கிலீஷ் பார்த்து பயப்படக்கூடாது. இன்னும் இப்போ மெடிக்கல் ஃபீல்டு தவிர மீது தனி எல்லாமே தெரிஞ்சு கொண்டு இருக்காங்க. ஏன்னா பெருசா வேற எந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது வேற எந்த இதுவுமே கத்துக்க முடியாது. ஸோ அவங்க கம்ப்யூட்டர் நாலேஜ், இன்னும் எப்படி பவர் பாயிண்ட் இதெல்லாம் எப்படி பண்ணணும், ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், எக்ஸல், இந்த மாதிரி நிறைய எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. பேசிக்கா எல்லாமே எல்லா ஃபீல்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக. ஸோ அதெல்லாம் கொடுத்து 2 இயர்ஸ் போனேன். எனக்கு டிராவல் பண்ணிட்டு பஸ், ஸ்ட்ரைட் பஸ் இல்லை. ஸோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வர்றது டயர்ல தூங்கிடுவேன் எனக்கே தெரியாம. ஸோ படிப்புல என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ரொம்பவே. அதுவும் மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருந்தும் ஸ்டாஃப்ஸ் நிறைய நோட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணாலுமே என்னால் ஃபுல்லாக அதில் 100% என்னால் இன்வால்வ் ஃபுல்லாக படிக்க முடியல என்னால். ஸோ செகண்ட் இயர் வரும்போது நான் திரும்ப போய் ஆஃபீஸ் போனேன். அக்ரம் ஆஃபீஸ் போயிட்டு அதே ஜெய்ஷி அக்கா முன்னாடி போயிட்டு, அக்கா என்னால் படிக்க முடியல, என்னை விட்டுருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து. நான் உன்கிட்ட எவ்வளோ டைம் கேட்டேன், உன்னை கேட்டு தானே இந்த சீட் கொடுத்தேன், உனக்கு தெரியும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது வேக்கன்ட் இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ நீ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி போனேன், இப்போ வந்து நிற்கிற ஒன்னால ஒரு சீட்டே வேஸ்டா போயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டல. அப்ப கூட எனக்கு எப்படி புரியுற மாதிரி எடுத்து சொன்னாங்க. இது நீ படிச்சா உனக்கு உன்னோட லைஃப் எப்படி மாத்தும்னு உனக்கு தெரியும். நீ ஆனா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தாதான் நீ உன் ஃபேமிலி ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 2 hours பேசினாங்க. அவங்க அவ்வளவு நேரம் பேசணும்னு கூட அவசியம் இல்லை. நீ போய் இதுதான் படிச்சாகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த இதுல சொல்லி, சரி ஓகே நான் பண்றேன், என் ஃபேமிலிக்காகவும் என்னோட லைஃப்காக இது எனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லி திரும்ப நான் வந்து கண்டினியூ பண்ணி 3rd இயர் முடித்தேன். 4th இயர் முடித்தேன். காலேஜ்லேருந்து நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு. அகரம்லேருந்து எனக்கு கால் பண்ணி, இவ்வளோ ஃபீட்பேக் கொடுத்தது இல்லைம்மா, நான் அகரம்லேயே இன்னும் வேறு வேறு கோர்ஸ்லாம் படித்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ உனக்கு வந்து ஃபீட்பேக் வேறு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வரல, அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ முடிச்சு 4th இயர் முடிக்கிற இன்டர்ன் பண்ணுற லாஸ்ட் டே எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு போய் அட்டென்ட் பண்ணேன். ஸோ அதில் எப்படின்னா செலக்ட் ஆகலை. ஸோ 2 months கேப் ஆயிடுச்சு. செலக்ட் ஆகலைன்றதை விட எனக்கு 2 months கேப் வேணும். அவங்க 2 பேர்ல நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து 2 months வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு திரும்பவும் இன்டர்வியூக்காக நான் அப்போலோவுக்கு போனேன். அங்கே போய் இன்டர்வியூ முடிச்சு அப்போலோவில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக. அப்போ எனக்கு இனிஷியல் சேலரி 23 package per month. நீங்கள் இப்போ இந்த காலேஜ் படிக்கிறது, போஸ்ட் 12th இருந்து அந்த காலேஜ் முடிக்கிறது, ஹாஸ்டல் செலவு இதெல்லாம்? ஹாஸ்டல் எல்லாமே எனக்கு அகரம் தான் பார்த்துக்குச்சு. எவ்வளோ ஆயிருக்கும் தோராயமா ஒரு செலவா? ஹாஸ்டல் வந்து அகரமோடன்றதுனால எனக்கு ஐடியா இல்லை. கண்டிப்பா நான் தனியா இருந்து, ஆமா ஃபுட்டு வந்து எப்படின்னா நான் அங்கே சாப்பிட்றதே அம்மாவுக்கு தேவைப்படும். நம்ம கொஞ்சம், ஏன்னா தம்பி சின்ன பையன், அவனுக்கு அந்த இது தெரியாது. ஸோ அம்மா சாப்பிடுவாங்க, அதனால நம்ம கொஞ்சம் பாதி சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி அம்மாவுக்கு வைக்கிறது, அந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ இங்கே வந்தோடனே சாப்பாடு லிமிட் இல்லை, நீங்கள் எந்த டைம் வேணாலும் படிக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டும் இல்லை. ஒரே ஒரு கண்டிஷன் போடுவாங்க, மொபைல் வந்து இவ்வளோ டைம்குள்ள ஆஃப் பண்ணி வச்சிடணும் லாக்கரில். ஸோ அது மட்டும்தான், மற்றபடி மீது எதுக்குமே லிமிட் கிடையாது. நீங்கள் படிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ நல்ல இடத்துல நம்ம படிக்கிறோமா அப்படின்னு ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. ஸோ அதே சமயம் அம்மா அங்கே சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியல நமக்கு. காலேஜ்க்கு எனக்கு என்ன இருந்தாலும் பஸ் பாஸ்க்கு காசு வேணும் எனக்கு. ஸோ போயிட்டு வர்றது, நடுவில் அப்பப்போ எக்ஸாமுக்கு சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னா அதுவும் அகரம் ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அகாமடேஷன், சின்ன சின்ன செலவுலாம் நீங்க பார்த்துப்பீங்க. ஆமா. ஸோ அதுக்கு வந்து அம்மா தான் கொடுக்கணும். ஸோ அம்மா எனக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுல நான் பஸ் பாஸ் எடுத்தாலே 1000 பாஸ் எடுத்தாலே முடிஞ்சிடும். ஸோ அது இல்லாம பாஸ் இல்லாம எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி புது புது ரூட் கண்டுபிடிச்சு பாதி தூரம் நடக்கிறது. பாதி தூரம்னா டெய்லியும் அப் அண்ட் டவுன் 4 kilometers நடந்து போறது, 6-7 kilometers கூட நடந்திருக்கேன் சில நாள், பஸ்க்கு காசு இல்லை அப்படின்னா. ஏன்னா நோட்ஸ் புக்கு எல்லாம் வாங்கிட்டேன்னா எனக்கு காசே இருக்காது. அதுக்கப்புறம் அப்படிதான் போனேன். ஸோ அம்மா கிட்ட அதிகமா கேட்கக்கூடாது, அவங்க இல்லைன்னா அவங்க வேற எதையாவது அவங்களோட செலவை கம்மி பண்ணிட்டு எனக்கு கொடுத்துருவாங்க, தம்பியோடதெல்லாம் கம்மி பண்ணிட்டுன்ற பயத்துல.
அவங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாயிலேயே என்னால எவ்வளவு சமாளிக்க முடியுமோ முடிச்சு, அதுக்கப்புறம் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மோஸ்டா அவங்க ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்றது, புக்ஸோ இல்ல நோட்ஸ், என்னால புக் வாங்க முடியலன்னா அதுக்கு தேவையான நோட்ஸ்க்கு அவங்க கிட்ட இருந்து புக் நான் வாங்கிக்கிறது. மோஸ்டா லைப்ரரியில இருந்து எடுத்துப்போம், இல்லைன்னா அவங்க நோட்ஸ் எனக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இப்படிதான் காலேஜ் லைஃப் கடந்து அவுட் வந்தேன். ஆஃப் இது கூட இருக்கலாம் இந்த கொஸ்டினை. இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க படிக்கிறீங்களா, அதே காலேஜ்ல உங்க கிளாஸ்ல கூட எல்லா வசதியும் இருந்து படிக்காம சுத்திட்டு இருப்பாங்களா, படிக்காம அல்லது அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா பயன்படுத்திட்டு இருப்பாங்களா, அவங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? அப்படி எங்க கிளாஸ்ல இல்ல. சோ எல்லாருமே நல்ல பசங்களா? கொஞ்சம் நல்ல பசங்க. அது எனக்கு தெரியல எனக்கு அப்படி அமைஞ்சிட்டாங்களான்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டும் இல்லைன்னா என்னால இந்த 4 இயர்ஸ் கடந்து உங்களுக்கு அகரம் ஒரு சப்போர்ட், மேஜர் சப்போர்ட் அப்படினா மேஜர் நிறைய சப்போர்ட் நல்ல மனிதர்கள் வந்து எனக்கு உண்மையா. ஏன்னா நான் ஊர்ல இருந்த வரைக்கும் அந்த தாத்தா பாட்டி நீங்க சொன்னீங்க, அந்த தாத்தா பாட்டி இவங்கலாம் இருந்தாங்க. ஆனா ஒரு எவ்வளவு எனக்கு பாசிட்டிவ் சப்போர்ட் இருந்துச்சோ அதே மாதிரி நெகட்டிவ் சப்போர்ட்ஸும் நிறைய இருந்துச்சு. ஸோ பொண்ணு நான் வெளில போகக்கூடாது, வாசல் தாண்டி போனா அந்த பையன் பாப்பா இவங்க பார்ப்பாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் நிறைய இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இல்லையா. அந்த சரௌண்டிங்லேயே வளர்ந்தனால எனக்கு பார்க்குற எல்லாருமே ஒரு நிமிஷம் நெகட்டிவா தான் தெரிவாங்க. இவங்க இப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வந்த புதுசுல. ஸோ யார்கிட்டயும் பேச மாட்டேன், பெருசா பேசினது இல்லை. அகரம் ஹாஸ்டல்ல அங்கேருந்து வர்றது, காலேஜ்ல ரொம்ப பேசுறது இல்லை. ஏதாவது வேணும்னா கூட கேட்கறதுக்கு பயப்படுவேன், அவ்வளோ ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல இவ ரொம்ப வந்து செக்யூர்டா இருக்கணும்னு, அவளே தனியா வச்சுக்கிறா, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி பசங்கெல்லாம் சொல்லும்போது எங்க ஸ்டாஃப் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. மேம் வந்து இல்லம்மா உனக்கு பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணும், அவங்க உனக்கு கண்டிப்பா ஒரு இடத்துல ரொம்ப உதவியா இருப்பாங்க, நீ இந்த முடிக்கிற டைம்லயும் உனக்கு இன்னும் வர காலத்துலலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி, ஓகே எல்லாருமே நல்லவங்க அப்படின்றது எனக்கு ஒரு அளவுக்கு இந்த சென்னைக்கு வந்துதான் கொஞ்சம், எல்லாருமே இல்லை எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல குணம் இருக்கு, அதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தது இங்கதான். ரைட். நீங்க அந்த அகரம்ல வந்து அந்த டைம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்களால படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், வாடகை வீட்டுக்கு போனா அவங்க லைட் ஆஃப் பண்ணும்போது அதுக்குள்ள படிச்சிடணும், ஈவினிங் வந்து படிச்சிடணும், கேப் கிடைக்கும் போது படிச்சிடணும், சாப்பாடும் அவ்வளவு சிரமம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து ஃப்ரீயா நீங்க படிக்கலாம் அப்படின்னும் போது நீங்க என்னெல்லாம் படிச்சீங்க, எப்படி அதை என்ஜாய் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் 1 இயர் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். எனக்கு தோன்றப்பெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இன்னும் ஆர்வமாவும் இருக்கும் இல்லையா. புக்ஸ் மட்டும் தான் படிப்பீங்களா இல்ல ஜெனரலா? அது ஜெனரல் புக்ஸ் யூஸ்வலாவே அகரம்ல எப்பயுமே இருக்கும். ஆனா அது படிக்கிறதுக்கு நேரம் தான் எங்களுக்கு இருக்காது. ஏன்னா நான் காலையில 6 மணிக்கு ஹாஸ்டல் விட்டு கிளம்புனா நைட்டு 6, 7 மணி ஆயிடும். ஸோ வரும்போது மெடிக்கல் இருந்ததுனால அவங்க கொடுக்குற நோட்ஸ் அவங்களோட ஒர்க் முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும் டைம். ஸோ அது இல்லாம படிக்கிறதுனா கொஞ்சம் நிறைய நாவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ படிக்கிறது, கண்டினியூஸா படிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அப்பப்போ படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா அகரம்லேயே நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் இருக்கும், அதை முடிக்கிறதுக்கு அந்த கேப் கரெக்டா இருக்கும். நான் ஒரே ஒரு டைம் தான் ஃபீல் பண்ணேன், நிறைய இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அகரம்ல ஃபீல் பண்ணுது, சரி நம்ம மெடிக்கல் ஃபீல்டு எடுக்காம பேசாம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை வேற சூஸ் பண்ணியிருந்தா நம்ம இதை அதிகமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னன்னா அகரம்ல படிப்பு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த கலைகள்லாம் போறதுக்கு எனக்கு டைம் வேணும்ல. ஸோ அவங்கலாம் ஆஃப் டே போயிட்டு வந்துட்டு திரும்ப ஆஃப் டேல வந்து சிலம்பம் கிளாஸு, இந்த பறையடிக்கு, அந்த மாதிரி நிறைய இதெல்லாமே பண்ணுவாங்க, தெருக்கூத்து எப்படி பண்ணணும். ஸோ எல்லா கலைகளும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. என்னோட ஜூனியர்ஸ்னா வேற காலேஜ் பசங்க, பட் எனக்கு அடுத்த பேட்ச் எல்லாம் சொல்லுவாங்க, அக்கா நாங்கள் இன்னைக்கு போய் இது பண்ணணும் அது பண்ணும் போது, ஐயோ நம்ம இதெல்லாம் மிஸ் பண்றோமே, இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், நமக்கு தெரிஞ்சுக்கலாம்ல, நம்ம ஒன்லி படிப்பு நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன். மற்ற பசங்கலாம் பேசுவீங்களா அகரம்ல இருந்து, அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் கேட்பீங்களா நீங்க அங்க? ஆமா, நீங்க ஸ்டே பண்ணி இந்த ஹாஸ்டல்ல கண்டிப்பா எல்லாரும் ஃபர்ஸ்ட் எங்க அகரம்ல இப்போ ஒர்க் ஷாப் வைக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு டீமா கொடுத்துருவாங்க. ஸோ டீம் கொடுக்கும்போது மிங்கிள் ஆகிறதுக்கு, ஸோ வேற காலேஜ்ல இருந்து வருவாங்க. ஸோ அவங்களோட மிங்கிள் ஆகணும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு 10 minutes கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ள நாங்கள் அவங்க என்ன படிக்கிறாங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த மாதிரி பேக்ரவுண்டு, ஸோ அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க, இதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறோம் நாங்கள். ஸோ அப்படி எங்களுக்கு ஒரு டாஸ்கே இருக்கு. ஸோ அதனால நாங்கள் ஈஸியாக எல்லாரை பற்றி தெரிஞ்சுப்போம். அது எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் அவங்க கிட்ட நாங்கள் இது பண்ணிப்போம். ஸோ எல்லாரோட ஸ்டோரியும் ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கோம் அப்படின்னா நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கோன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் எங்களுக்கு. ஸோ இது மாதிரி தான் ஒருத்தவங்களோட ஸ்டோரியும், அப்பா இல்லாமல் தனியாக வளர்ந்தது, அம்மா இல்லாமல், இல்லை இந்த மாதிரி யாருமே இல்லாம தாத்தா பாட்டிங்க வளர்த்தது. ஸோ இப்படிதான் மோஸ்டா எல்லாரோட நேர்ல போய் அவங்க வீட பார்த்து செக் பண்ணி. ஸோ ப்ராசஸ் வந்து அங்க ரெக்கமெண்டேஷன்ன்றது கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே நேர்ல போய் வெரிஃபிகேஷன். அது எப்படின்னா 1 டைம் பார்த்து அதோட விட்டுற மாட்டாங்க. ஸோ ஹவுஸ் விசிட் வராங்களா, அதுக்கப்புறம் திரும்ப ரவுண்ட் 1 வைப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் இருக்கு, 3rd டைம் பார்த்து. ஸோ இதெல்லாமே
ஃபேமிலியெல்லாம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற டைம், அதுக்கப்புறம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஸோ அந்த மாதிரி தான். ரைட் ரைட் ஓகே. பிளேஸ் ஆனது சொல்லுங்கள். ஒரு வழியா செகண்ட் டைம் இன்டர்வியூ இருந்தப்போ செலக்ட் ஆகிட்டு ஓகே ஜாயின் பண்ணுறேங்க. நான் அப்போ சொன்னேன் எனக்கு தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். நான் ஜாயின் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல்ன்றனால எல்லா லாங்குவேஜுமே தெரியணும், ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு எல்லாம் தெரியணும். நான் போனேன், எனக்கு தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். ஹிந்தி என்னோட செல்ஃப் இதில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம்ன்றனால நானே யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணி எழுதுறது கொஞ்சம் கொஞ்சமாக எழுதவும் படிக்கவும் லைட்டாக லெட்டர்ஸ்லாம் படிக்க தெரியும், பட் பேச தெரியாது, வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான் நான் போயிட்டு இன்டர்வியூவில் சொன்னேன். சாரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எங்கள் டாக்டரும் அப்போ ஒரு நல்ல மனுஷன்றனால கற்றுக்கலாம், 1 month தான் ஆகும், லெட் இட் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட தான் ஃபர்ஸ்ட் 1 month போனேன். ஃபுல்லாக தெலுங்கு. இங்கிலீஷ் வந்து அது நல்லாவே எனக்கு ட்ரைன் பண்ணிட்டாங்க. என்னன்னா பேசுறதுக்கான கண்டினியூஸாக பேசுறதுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருந்துச்சு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம். அது அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தனால தப்பாகவே பேசினாலும் அந்த தைரியத்தை கொண்டு வந்துச்சு. அது எப்படி கொடுத்தாங்கன்னா, அகரம்ல ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்குமே ஒரு மென்டார்ஸ் கொடுப்பாங்க. அவங்க யாருன்னா, ஆமா ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடி முடிச்ச பேட்சா இருப்பாங்க, எங்க சீனியர்ஸ். ஸோ அவங்க ஒருத்தவங்களுக்கும் இருப்பாங்க. நாங்க ஏதாவது கஷ்டம் ஜாயின் பண்ண புதுசுல இருந்து அவங்க கைட் பண்ணாங்க. எனக்கு அப்படி கொடுத்தது அமுதான்னு இருக்கா. ஸோ அவங்க தான் எனக்கு நான் கஷ்டமா இருக்கு போனோடனே காலேஜ்ல எல்லாம் இப்படி இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, யார் எப்படி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னே புரியல எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின் போது, சரி இது ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்களும் அதெல்லாம் தாண்டி தான் வந்தோம், பயப்பட வேண்டாம், நீ உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் என்ன தெரியுமோ உனக்குன்னு ஒரு டைரி வச்சுக்கோ, டெய்லி மார்னிங் நீ தூங்கி எழுந்துலேருந்து என்ன பண்றியோ அது இங்கிலீஷ்ல எழுது, என்ன தெரியுமோ அந்த வார்த்தையை போட்டு எழுது, கிராமர்லாம் பார்க்காத, நீ எனக்கு அனுப்பு வாட்ஸ்அப்ல, நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன், ஸோ இது நீ ரெகுலரா பண்ணுன்னு எனக்கு சொன்னாங்க. நானும் அதை ரெகுலரா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க எனக்கு ஒரு தடவையும் கரெக்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இப்படிதான் நீங்க பேசும்போது இதே தைரியத்தோட பேசணும், எழுதுறதோட மட்டும் நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் வைக்கிற இடத்துல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்கறதுனால ஸோ அதெல்லாமே பண்ணிட்டு இங்கிலீஷ் ஓரளவுக்கு நாலேஜ், ஸோ இங்கிலீஷ் எனக்கு பேசவும் படிக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணி டாக்டர் சொன்ன மாதிரி 1 monthலயே நான் வந்து தெலுங்கு கற்றுக்கிட்டேன், ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருந்துச்சு. வேலைக்கு சேர்ந்த புதுசில் எங்கள் வீட்டில் சைக்கிள் எதுவும் பெருசாக இல்லை, ஒரு அந்த தாத்தா பாட்டி சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க வீட்டில் இருந்த ஒரு பழைய சைக்கிள் தான் அம்மா கொடுத்துருந்தாங்க. ஸோ அம்மா என்ன உங்களோட படிப்போட முடிஞ்சிடும், அகரமோட விஷயம் முடிஞ்சிடும், வேலைக்கு சேர்க்கறது வேலைக்கு வந்து வேலைக்கு சேர்க்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, இங்க பிளேஸ்மெண்ட் இங்க பிளேஸ் ஆனா நல்லா இருக்கும், அதுவுமே நிறைய இருக்கும். நான் வந்து என்னோட ஃபீல்ட் மெடிக்கல், இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால நானே தான் போய் கொஞ்சம் ஜாயின் பண்றது எல்லாமே பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலா அவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி ஆகணும், ஸோ அதுல எப்படி இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணணும் அதுவுமே பண்ணுவாங்க, படிப்போட நிறுத்திட மாட்டாங்க. ஸோ அது பண்ணி தான் அவங்க ட்ரைனிங் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு, இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி, அவங்க சொன்னாங்க நீ ஃபர்ஸ்ட்ன்றதுனால நீ தான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு ரோல் மாடலா இருக்கணும், ஸோ ஆமா அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே சொல்லிட்டு நான் அப்போ ஜாயின் பண்ணி வேலை போயிட்டு இருந்தேன். ஸோ வீட்டில் அம்மா சைக்கிள் தான் வச்சிருப்பாங்க, அதுவும் அம்மாவோட சைக்கிள் இல்லை, ஸோ அதுக்கு பெருசாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ ஜாயின் பண்ணி காலேஜ் படிக்கும் போதே வீட்டுக்கு போறேன் அப்படின்னா என்னோட ஒரு பெரிய பேக் மூட்டை இருக்கு, அதையும் வச்சுட்டு அம்மா சைக்கிள் மிதிச்சிட்டு இருப்பாங்க. நைட் நான் போறதுக்கு மிட் நைட் ஆயிடும், அந்த நைட் நேரத்துல அவங்களால மிதிக்க முடியாது முட்டி வழியில, இருந்தாலுமே நான் வந்து அம்மா நான் ஓட்டுறேன் கொடுங்கன்னாலும் தரமாட்டாங்க. அவங்க இல்ல நீ வா நான் கூட்டிட்டு போறேன். அப்போ எனக்கு ஒரு வெறி இருக்கும் மனசுக்குள்ள, நம்ம சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு வண்டி வாங்கி தரணும், அம்மா வந்து கால் மிதிச்சு எவ்வளவுதான் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க நீங்க எவ்வளவு தூரம் சைக்கிள் ஓட்ட சொன்னாலும் அவங்க ஓட்டுவாங்க, கால் வலிக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு வலின்னு சொல்லி வாய் திறந்து சொன்னதே கிடையாது. ஸோ அப்பெல்லாம் தோணிட்டே இருக்கும், எப்பெல்லாம் நான் இதனாலேயே ஊருக்கு போறதை கம்மி பண்ணிப்பேன். ஸோ அகரம்லேயே வந்து அதிகமா வீட்டுக்கு போகக்கூடாது, ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு வந்தா உங்களோட படிப்பு பாதிக்கப்படும், ஸோ நீங்க வந்து லிமிட்டடா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுலயுமே எனக்கு ஊருக்கு போகணும்னு கிளம்பிடுவான் ரொம்ப ஜாலியா, ஓகே நம்ம வீட்டுக்கு போறோம், நம்ம போய் தம்பியை பார்க்கலாம், ஏன்னா தம்பி ரொம்ப சின்ன குழந்தை, நான் காலேஜ் வரும்போது அவன் அப்பதான் 4th standard படிச்சான். ஸோ அவன் எல்லாம் பார்க்க போறேன்னா சந்தோஷமா இருக்கும். கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அம்மா நம்மளை வச்சு மிதிச்சிட்டு இருப்பாங்க சைக்கிள், என்ன பண்ணுறது, சில நேரம் பஸ் இறங்கிட்டு நடந்தே போவேன் 5-6 கிலோமீட்டர் கூட, நைட் டைம்ன்றதுனால பயமா இருக்கும் ரோட்ல நடக்கிறது, நாயெல்லாம் இருக்கும் இதெல்லாம். ஸோ அம்மா அப்படி இருந்தும் இந்த டைமுக்கு பொண்ணு வந்துருவா, இவ ஏமாத்துவா நம்ம கிட்ட சொல்லாமன்னு சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு வந்துருவாங்க பாதியிலே. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா சைக்கிள் வண்டி வாங்கியே ஆகணும் நமக்கு, இதுக்கு மேல அம்மா சைக்கிள் ஓட்ட விடக்கூடாது
அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்து ஃபர்ஸ்ட் உடனே வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லுமா அம்மா ஒத்துக்கல. இல்ல நமக்கு தேவை நிறைய இருக்கு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்குன்னு எதுவும் பெருசா அவங்க கேட்டுக்கிட்டதும் இல்லை. ஃபோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு 2-3 months வண்டி வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் மந்த் salary என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எனக்கு அப்போ ஆஃப் சேலரி தான் வந்துச்சு. பாதி டேஸ்ல இருந்து தான் ஜாயின் பண்ணேன். 15 days தான் ஒர்க்குக்கு போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்துச்சு. அவ்வளோ காசு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அக்கௌண்ட்ல கிரெடிட்டட். ஏன்னா அக்கௌண்ட்டே இருந்தது இல்லை ஸ்கூல் படிக்கும் போது. திடீர்னு அக்கௌண்ட் இருக்கு, நமக்கு காசு இருக்கு, அதுல இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு போது கொஞ்சம் ஹாப்பி, கொஞ்சம் இல்லை நிறைய ஹாப்பியா இருந்துச்சு. அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி நம்ம அம்மாவுக்கு உதவ போறோம், இவ்வளோ நாள் அம்மா கிட்ட இருந்தா வாங்கணும், சரி நம்ம அம்மா கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி சேலரி வந்துச்சு, எனக்கு அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கி தரணும்னு ஆசை, ஆனா அவங்களுக்கு இது வரைக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எங்ககிட்ட சொன்னதில்லை, அவங்க எதுவும் அப்படி காமிச்சுக்கிட்டதும் இல்லை அவங்களுக்கு இது தேவைன்னு. ஸோ சாரி வாங்கி கொடுக்கலான்னா அவங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல புடவை கூட கட்டி பார்த்ததில்லை. அப்படியே கொடுத்தாலுமே அவங்க அதை கட்ட மாட்டாங்க. நான் பண்ற வேலைக்கு எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சாரி, ஸோ அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு இது வாங்கி கொடுத்தாலும் அவங்க பெருசா சந்தோஷப்பட மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி அம்மா நான் சேலரி வாங்கிட்டேன், என் அக்கௌண்ட்ல இவ்வளோ காசு இருக்கு, நான் இப்போ உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது நீ எனக்கு அனுப்பி விடுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அனுப்பி விட்டேன். அம்மா அனுப்பின உடனே நான் அதோட விட்டுட்டேன். சரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் கேட்டேன் 2 days 3 daysக்கு அப்புறம் என்னம்மா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா வேலை பாக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் வீடு, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எனக்கு இப்போ நான் ஊருக்கு வரேன், எனக்கு பஸ் செலவுக்கோ இல்லை வேற ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க பொண்ணு எப்படி ஊருக்கு போனா காலேஜ் படிக்கும்போது போவாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சர்ச்ல ஒரு சின்ன இது மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தொழில் பண்றதுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஃபண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அம்மா வந்து இவ்வளோ நாள் நமக்கு எல்லாரும் கொடுத்தாங்கல்ல, எனக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் போது அந்த சர்ச்ல இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேன். ஸோ அவங்க அதை வச்சு அவங்களோட ஃபேமிலிக்கோ அந்த இதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வாங்கிறதுக்கு நான் கொடுத்துட்டேன் பாப்பா அந்த காசு அப்படின்னாங்க. எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, நம்ம எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்கோம், எத்தனை நாள் வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கும் மனசுக்குள்ள. எல்லாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்குறோம். ஸோ இப்போ எனக்கு அந்த தெருவில்னு பார்த்தா எல்லாருமே ஒருத்தவங்க ஒரு நாள் எனக்கு இது ஹெல்ப் பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் டே வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் வீட்டுக்கு போறேன்னா எனக்கு 3 வேளையும் அவங்க வீட்லேருந்து சாப்பாடு வந்துடும். இல்லை ஹாஸ்டல்லேருந்து வர நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டோம், நீ ஒழுங்கா சமைச்சு கூட தர மாட்டேன், ஒன்றும் இருக்காது, ஸோ நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா வீட்டிலேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம யாருக்காவது பண்ணணும், இருக்கிறவங்களுக்கு பண்ணணுன்றதுக்கு அளவுக்கு நமக்கு இன்னும் வரல. ஸோ நம்மள மாதிரி கஷ்டப்படுற யாருக்காவது கொடுக்கணும்னு யோசிச்சே இருப்பேன். ஸோ அம்மா அதையே பண்ணிட்டாங்கன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி சரி ஓகே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, நான் கொடுத்துருக்கேன் பாப்பா அவங்களுக்கு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஜாக்லின் அப்பா வந்து அந்த கிறிஸ்டியன்காரங்க வந்து நமக்கு அவங்க கிட்ட சர்ச்ல இருந்து நிறைய தடவை ஹெல்ப்புக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் அந்த சர்ச்சுக்கே ஹெல்ப் பண்றேன், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போலோல ஜாயின் பண்ண இப்போ வரைக்கும் அப்போலோல தான் இருக்கீங்க? இப்போ வரைக்கும் இங்க இருக்கேன், சீனியர் பிசிஷியன் அசிஸ்டண்டா இருக்கேன் இப்போ. ஓகே. இப்போ எவ்வளோ பே பண்றாங்க உங்களுக்கு? இப்போ எனக்கு வந்து 7 LPA வாங்குறேன். ஓகே சூப்பர். அம்மாவுக்கு அதுக்கப்புறம் 5 months 6 monthsக்குள்ளேயே நான் வந்து வண்டி வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு வழியா போராடி வண்டி வாங்கியே ஆகணும், உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். வண்டி வாங்கி கொடுத்தீங்க? அம்மாவுக்கு வந்து பிளஷர் வாங்கி கொடுத்தேன் அப்போ. ஸோ எனக்கு வண்டிலையும் பெருசா நாலேஜ் இல்லைனால அப்புறம் எப்படி உட்காந்து வச்சு சரி அம்மாவுக்கு வெயிட்லெஸ்ஸாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கருத்துல எந்த வண்டியும் வெயிட்லெஸ்ஸாக இல்லை, இதுதான் மினிமம் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு வாங்கி கொடுத்தேன். அம்மா அதுக்கப்புறம் எப்போனாலும் ஜாலியா போயிட்டு வந்துருவாங்க. இப்போ ஊருக்கு போகணும் அப்படின்னா அவங்க போயிட்டு வந்துருவாங்க. நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டேன். அப்பா அம்மா வண்டியில வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, நமக்கும் கெத்தா இருக்கும். இத்தனை நாள் அந்த தெருவில் நம்ம நடந்து போயிடும், செருப்பெல்லாம் இல்லாம நடந்து போயிருக்கேன். ஸோ அதே இடத்துல நம்ம வந்து வண்டியில போறோம் அப்படின்னும் போது இன்னும் பெருமையா இருக்கும். நாங்க வாடகைக்கு இருந்த அந்த தெருவுல எல்லாம் எனக்கு போகும்போது பெருமையா இருக்கும். என்ன எப்படி ஏளனமா பாத்தீங்க என்னையும் அம்மாவையும், இன்னைக்கு பாருங்க நான் வண்டியில எங்க அம்மா வண்டியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவோம். ஏன்னா நான் படிக்கிறேன் அப்படின்னாலே அவங்களுக்கு பெரிய ஒரு என்ன இந்த பொண்ணு இப்படி படிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோட தான் இருப்பாங்க. கொஞ்சம் அந்த இதுலதான் வீட்டை விட்டு காலியும் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ வண்டி வாங்கி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 years எனக்கு அம்மாவை வேறு வீட்டுக்கு மாத்தினேன். இன்னும் கொஞ்சம் வாடகை கொடுத்து நல்ல பெரிய வீட்டுக்கு, ஏன்னா அங்க கால் நீட்டவே கஷ்டமா இருக்கும், வேற எந்த பொருள் வாங்கி போட முடியல அம்மாக்காக என்னால.
ஸோ அம்மா அட்லீஸ்ட் வீட்டுக்கு வர நேரத்துலயாவது எந்த ஏஜ்ல வேலைக்கு போனீங்க? 22. ஸோ போயிட்டு அம்மாவுக்காக வீடு மாத்திட்டு அம்மாவுக்கு டிவி, ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் பொழுதுபோக்குக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு டிவி. எப்போ வேலையை விட சொன்னீங்க? அம்மாவையா? அப்பவே நான் ஜாயின் பண்ண உடனே விட சொன்னேன். ஆனா அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ பொண்ணு, நான் அப்பவே சென்னைக்கு கூப்பிட்டேன். வேண்டாம்மா போதும் அங்க இருந்தது, நமக்குன்னு ஒரு வீடு பார்த்துட்டு இங்க இருந்துக்கலாம், நான் எல்லாம் பண்ணி தரேன்னு. அம்மா ஒத்துக்கல. ஆப்வியஸா இருக்கும், பொண்ணு தனியா வளர்க்குறோம், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றது அவங்களோட பெரிய டார்கெட்டு. அதனால அம்மா வரவே மாட்டேன்ட்டாங்க. அட்லீஸ்ட் வேலையை விட்டுருங்கம்மா, நான் காசு தரேன்னு. அதுக்கும் ஒத்துக்கவே இல்லை. தம்பி ஸ்கூல் படிக்கிறான், எனக்கு அவனுக்கு ரொம்ப கேப்ன்றதுனால அவங்க அதை பத்தின பயத்திலேயே இருந்தாங்க. சோ அவனை இன்னும் நம்ம கொண்டு போனோம், அந்த மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. ஸோ கிராமத்திலேயே வளர்ந்தனால அவங்களுக்கு என்னால எவ்வளவு புரிய வைக்க நான் ட்ரை பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்கிற இதுல வரல. அப்படி இருந்து எனக்கு ஒரு 3 years கேப் கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு போராடி அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி அம்மாவுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையான எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தேன் நான். அம்மாவை நல்ல ஃபேன்ல தூங்க வச்ச, ஃபேன் காத்தோட. ஏன்னா மோஸ்டா எனக்கு ஞாபகம் இருக்கு, பாம்பு, பல்லி, பூரா எனி டைம் வேணா பாம்பு வரும், திடீர்னு பார்க்கும்போது பாம்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேன் இருக்காது. வெயில் காலத்துலலாம் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு 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 ஈரமாகி எனக்கு ஞாபகம் இருக்கு, தூக்கமே வராது, எனக்கு எழுஞ்சி உட்காந்து அழுதுட்டே இருப்பேன். ஸோ அம்மாவை இப்படியே கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க எத்தனை நாள் நமக்காக ஓடி ஓடி காலெல்லாம் தேஞ்சு போயிருக்கு, தூங்குற போய் அதை நிம்மதியா தூங்கணுன்றதுக்காக கொண்டு வந்து அந்த வீட்டுல உட்கார வச்சு, அப்புறம் அவங்க எங்கிட்ட நல்ல சேர் வாங்கி கொடுமா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் எது பெஸ்டா இருக்குமோ, அம்மாவுக்கு எது நல்லா இருக்கும் பேக் பெயினுக்கு அப்படியெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போறேன், இல்லம்மா நமக்கு இன்னும் நிறைய இருக்கு, தம்பி காலேஜ் முடிக்கட்டும். அவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்களா நீங்க? தம்பிக்கு நீங்க ஃபைனான்ஷியலா ஹெல்ப் பண்ணீங்களா? இப்பதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு செம் இருக்கு. அவன் எனக்கு தான் என்ன படிக்கணுன்ற கோலே தெரியாம இருந்தேன். அவன் ஸ்கூல் முடிச்சான். ஸோ அவனுக்கு என்ன படிக்கணுன்ற ஒரு இதோட வந்துட்டான் அவன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிடெக் ஐடி ஜாயின் பண்ணணும்னு சொன்னான். அது படிக்க வைக்கணும்னா அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு. இது நான் வருஷத்துக்கு இவ்வளோ செலவாகும் நான் பார்த்தேன், எல்லாரும் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட வருமானம் இருக்காது, இப்பதான் அக்காவே கொஞ்சம் கொஞ்சமா நம்மள முன்னாடி கொண்டுட்டு வரா அப்படி சொல்லி. அப்புறம் யோசிச்சேன் நான், தம்பி மெடிக்கல் ஃபீல்டில் கொண்டு வரலான்னு. அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இருக்கிறதுல தான் நம்ம அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நான் படிக்க வைக்கிறேன் தம்பிய. ஏன்னா அகரம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க படிச்சுட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களையாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் என்னோட தம்பியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி, நானே பாத்துக்கிறேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களோட பயம் கல்யாணம் ஆகி போயிட்டா எப்படி பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பதான் என் கல்யாணத்தெல்லாம் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க மும்பரமா. இவ்வளவு போராடியும் ஒரு கட்டத்துல வில்லேஜ்ன்றனால என்ன பொண்ணு சம்பாதிக்க வச்சு சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் டாக் வரவும் அம்மா அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியல. அம்மா ரொம்ப எமோஷ்னலி வீக், அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்பா கூட இருந்தப்போ. ஸோ இது இந்த மாதிரி இருக்க வேண்டாம், நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அம்மா பக்கம் போக வேண்டியதாக ஆயிடுச்சுனால, ஸோ கல்யாணமும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே நானே சம்பாரிச்சு கொடுத்தேன். எல்லாமே சம்பாரிச்சு கொடுத்தது. ஸோ ஹஸ்பண்டும் நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இருந்தாலுமே அம்மாவுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, ஸோ எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். முடிச்சு ஒரு நல்ல நார்மலா நாங்க இருந்ததுக்கும் ஒரு நார்மல் ஃபேமிலி எப்படி அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்ததான் அம்மாவுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அதனால நிறுத்திடக்கூடாது, தம்பி ஒரு படிக்க வைக்கணும்னு சொல்லி இப்போ வருஷத்துக்கு 2 lakhs ஆகுது அவனுக்கு, நான் தான் படிக்க வைக்கிறேன். ஃபைனல் இயர் முடிக்க போறான். ஸோ அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளால முடியல. அம்மா என்ன அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பையன் முன்னாடி பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் நீ கூப்பிட்டு இப்போ நீ சென்னைக்கு கூப்பிடும் போது இதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட, ஒரு பையன் இருந்திருந்தா இன்னைக்கு நான் இவ்வளவு பயந்துருக்க மாட்டேன் ஒன்னு வச்சுக்கிட்டு, நானே இந்நேரம் சென்னைக்கு கிளம்பி வந்திருப்பேன், என்னை பார்த்துக்கூடா நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது, முன்னாடி பிறக்கல, பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி தைரியமா இருந்திருப்பேன். ஆனா நீ பொண்ணு, உனக்கு வயசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால சென்னைக்கு வந்தா அந்த செலவெல்லாம் கட்டுப்படி ஆகாது, அதனாலதான் நான் சென்னைக்கு வரல, ஸோ எனக்கு நீ பொண்ணா பிறந்துட்ட அப்படின்னு அடிக்கடி அதை சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அதோட நிறுத்திட்டா எப்படி, நம்ம பிறந்ததுதான் ஒரு ரொம்ப அடிமட்டமான ஒரு இடத்துல பிறந்துட்டோம், ஆனா அப்படியே விட்டுட்டு போனா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமிலியை முன்னாடி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போராடி அம்மாவோட ஆசையும் நிறைவேற்றி கல்யாணம் பண்ணி இப்ப தம்பிக்கு எல்லா ஃபீஸும் திரும்ப அவனுக்கு எல்லா என்ன ஸ்டடீஸ்க்கு தேவைனாலும் நான் தான் பாத்துக்கிறேன். முடிக்க போறாங்க, பிளேஸ்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு.
ஸோ அவன் முடிச்சிட்டானா அதுக்கப்புறம் இப்போ அகரம்ல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அங்க திரும்ப நீங்க படிச்ச வெளியே போயிட்டு நீங்க அப்படியே கண்டுக்காம கூட இருக்கலாமா, இல்ல கண்டிப்பா நீங்க கண்டிப்பான்றது அங்க கிடையவே கிடையாது. ஆனா அகரம் சொல்லி கொடுக்கறது வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும். சோ உங்களை மாதிரி கொடுக்குற வேல்யூ வந்து ஆமா இன்னும் அடுத்தடுத்து வரவங்களுக்கு கத்து தரணும் அப்படின்றதுதான். ஸோ அந்த மாதிரி உங்களோட பார்ட்டிசிபேஷன் இப்போ இருக்க அகரம்ல நீங்க ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? இப்போ நான் இல்லை ஆக்சுவலா. நான் இது மெடிக்கல் ஃபீல்டுன்றதுனால நான் போயிட்டு வருது என்னோட டைமிங் ஆல்மோஸ்ட் நான் இந்த டைமுக்கு தான் ரீச் ஆகுறது எல்லாமே. ஸோ எப்போவாது கேட்கும்போது மட்டும் அதுவும் ஹெல்ப் என்னால் மோஸ்ட்டாக பண்ண முடியாது. நான் சென்னையிலே செட்டில் ஆகிட்டேன். மோஸ்ட்டாக ஹெல்ப் எப்படி கேட்பாங்கன்னா இப்போ ஹவுஸ் விசிட் போகிறது அங்கே இது அந்த மாதிரி ஏதாவது அவுட்டரில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் கேட்பாங்க. உள்ளேயும் ஹெல்ப் இருக்கும் சண்டேஸில். பேபி பிறந்தனால நான் சுத்தமாக அது பார்த்துக்க முடியல என்னால். எப்போவாது அகரம் போகிறது, ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு வர்றது அந்த மாதிரி. மற்றபடி பெருசாக இன்னும் ஹெல்ப் பண்ணல. இப்போ என் ஹஸ்பண்ட் இந்த ப்ரோக்ராம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ 15 இயர்ஸ் செலிப்ரேஷன் போச்சு இல்லையா. ஸோ அப்போ சொன்னாங்க, ஏன்டி நீ போகிறதே இல்லை, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நீ பண்ணல, நீ அங்கேன்னு வந்தல, உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அப்போ நீ ஹெல்ப் பண்ணும்ல, போ அப்படி சொல்லி. சரி பாப்பா கொஞ்சம் வளரட்டும், நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்றதுனால, ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா டைமிங் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாமே எனக்கு இருக்கும். மெடிக்கல் ஃபீல்டுனால டைமுக்கு வெளில வர முடியாது. ஸோ இந்த ஒர்க்கு இந்த பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட ஃபுல் இதுவும் முடிஞ்சாதான் நான் வெளில வர முடியும். டைமிங் தெரியாமல் நான் சொல்ல முடியாது. பாப்பா வளர்ந்துட்டானா சண்டேஸில் நான் போய்க்குவேன் ஆட்டோமேட்டிக்கா அப்படி சொல்லி. ஸோ இப்போ கூட திட்டிகிட்டே வந்தாங்க, நீ அகரமுக்கு இன்னும் பண்ணாமல் இருக்க, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே உன்னை அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லி. நீங்க வெளியே வந்த அப்புறம் வாலண்டியர்ஸ் திரும்ப அகரம் மீட் பண்றது அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? படிச்சு முடிச்சிட்டேன் நான் சொன்ன மாதிரி 4 வருஷம் முடிச்சிட்டேன்னு சொல்லி போய் அவங்கள்ட்ட பேசலாம் செஞ்சீங்களா? ஜெயஸ்ரீ அக்கா பேசுவாங்க. இப்போ லாஸ்டா கூட பேசுவோம், சொன்னாங்க ஞாபகம் இருக்கா நீ பாதியிலே வந்து நின்னியே, எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குடி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணாங்க அப்பப்போ பேசுறது, கான்டாக்ட்ல இருக்கிறது இதெல்லாமே இருக்கு. ஹாஸ்டல்ல ஆப்வியஸா எல்லாரு கூடயுமே கான்டாக்ட் இருக்கு. இப்போ என்ன பண்றீங்க, அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல, எல்லாருமே செட்டில்டு. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னா கூட யாருமே இப்போ லைஃப்ல ஃபெயிலியர் ஆகி எங்கேயும் நின்றுக்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படியே அவங்க அது பயன்படுத்திக்காத போது கரெக்டான கைடன்ஸ் எந்த டைம்ல தேவைப்படுதோ கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எங்களுக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இல்ல அப்படின்ற அந்த ஸ்பேஸ் வரும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இதுக்கு மேல நம்ம வந்து காசுக்கு யாரையும் எதிர்பார்த்தோ எதுவுமே இருக்க தேவையில்ல, நம்ம வந்து ஓனா சம்பாதிக்கிறோம் அப்படின்ற அந்த ஃப்ரீடம் வந்தப்போ எப்படி உணர்ந்தீங்க? என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டா நான் அதை உணர்ந்து. ஏன்னா அதுதானே எனக்கு ரொம்ப நாளா எங்க ஃபேமிலிக்கே அது கிடைக்காம இருந்துச்சு, அம்மாவுக்கும் எனக்குமே. அடுத்து என்ன பண்ணா நம்ம அடுத்த வேலைக்கு இதாகும் அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓகே எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் இனிமே நம்ம யார்கிட்டையும் கை நீட்ட வேண்டாம். ஸோ அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நம்ம தேவையானது எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ, ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் பர்த்டே அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாரும் வருவாங்க இல்லையா. ஸோ அந்த செலிப்ரேஷன் எப்படி ட்ரெஸ் எல்லாம் கிராண்டாக போட்டுட்டு, ஸோ எனக்கு அம்மா வந்து ஒரு 5 ரூபாய் காசு கொடுப்பாங்க கையில். என் பர்த்டே அன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த யூனிஃபார்ம் ஒன்று மட்டும் எப்பயுமே புதுசாக அம்மா வச்சுருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ என் பர்த்டே எப்போ எனக்கு அதுதான் ட்ரெஸ்ஸு புதுசு. ஸோ புது ட்ரெஸ்ஸு அந்த ஒரு யூனிஃபார்மும் ஒரு 5 ரூபாய் காசு இதுதான். ஸோ நான் ஸ்கூல் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்கல எனக்கு, என்ன நீ இந்த ட்ரெஸ்ஸே போட்டு வந்திருக்க, சாக்லேட் எங்க இப்படி ஏமாத்தலான்னு பாக்குறேன் அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு தான் இதெல்லாம் மாறும். சரி நம்ம தாண்டி வந்துருவோம், தம்பி எப்படி இதெல்லாம் சமாளிப்பான் சின்ன பையன். அப்படின் போது நம்ம கண்டிப்பா இதுக்காக சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு எல்லா எமோஷ்னலாவும் எந்த இடத்துலயும் அம்மாவும் தம்பியும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்தோடனே ஓகே தம்பி நம்ம பாத்துக்கலாம், அவனுக்கு என்ன தேவைனாலும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். நான் இப்போ வந்து ஆம்பளை பிள்ளையா வீட்டுல இருக்கேன், அம்மா சொன்ன மாதிரி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ வரைக்கும் நான் அம்மாவை என் கூட வச்சிருக்கேன், அவங்கள வேலைக்கு அனுப்புறது இல்லை, என் கூட தான் இருக்காங்க. நான் அவங்கள வீட்டுல நான் ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. நீங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க, உங்களை பார்க்கும்போது அவங்க ப்ரௌடா ஃபீல் பண்றாங்களா? கண்டிப்பா ரொம்பவே ப்ரௌடா. சில நேரம் நானே சொல்லுவேன், ரொம்ப கஷ்டமா இருக்காமா, பாப்பா டாட்டர் இருக்கான்றதுனால கொஞ்சம் அம்மாவுக்கு கஷ்டமா இருக்குமோ, ஏன்னா அவங்கள ஃபுல்லா ரெஸ்ட்ல கொடுக்குன்றதுதான் என்னோட எய்மாவே இருந்துச்சு. அவங்க எவ்வளவு நடக்கணுமோ நடந்துட்டாங்க, எவ்வளவு உழைக்கணுமோ உழைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட கால் முட்டியெல்லாம் எப்படி தேஞ்சு போயிருக்குன்னு தெரியல, அடிக்கடி வலின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதுக்கும் ட்ரீட்மெண்ட்டு நான் கூட்டிகிட்டு போய் நான் தான் பார்த்துப்பேன் அவங்களுக்கு எதுனாலும். ஸோ உங்களுக்கு முடியலன்னா சொல்லுங்கம்மா, ரிசைன் வச்சிடுறேன், நான் பார்த்துக்கிறேன், திரும்ப கூட கேப் எடுத்துட்டு நான் திரும்ப வேற பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இல்லை வேண்டாம், நீ என்னோட பெருமையே நீ இப்படி இருக்கிறது தான், 4 பேர் நம்மளை இப்போ பார்த்து மதிக்கிறாங்க, நம்ம எப்படி இருந்தோன்றது ஞாபகம் இருக்குல்ல, ஸோ இது நமக்கு முக்கியமான ஒன்று, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பயுமே என்ன அந்த கோட்டோட என்னை பார்க்கும்போது, ஒயிட் கோட்டோட பார்க்கும்போது என் பெருமையாக பார்ப்பாங்க. ஏன்னா என்னோட இதில் யாருமே படிக்கல, என்னோட ஜென்ரேஷனில் நான் தான் ஃபர்ஸ்ட் வெளியில் வந்தேன். கசின் அவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வச்சு. ஸோ எங்கள் வீட்டிலன்னு பார்க்கும்போது நான் தான் வெளியில் வந்தேன். அது அவங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்கு. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு பாத்திரம் தேய்ச்சி படிக்க வச்சு வளர்த்தாங்க. ஸோ அவங்களோட இதெல்லாம் வந்து பொண்ணு தானே வெளியில் போய் படிக்கிறா, ஏதாவது பண்ணிடுவா, ஸோ ஒன்னெல்லாம் கண்டுக்க மாட்டா, நீ இவ்வளோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடந்து இன்னைக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏன்னா அம்மா வெளியே வீட்டை விட்டு வந்துட்டாங்கன்றனால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் இப்போ வரைக்கும் ஒரு இதாக இருக்குன்றது அவங்களோட தாட்டு. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது, என் பொண்ணு படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாருக்கும் மரியாதையாக இருக்கணும். இன்னைக்கு நம்மளை பார்த்தா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் அங்கே ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறேன்னா அம்மாவை யாரும் பெருசாக மதித்து நான் பார்த்ததில்ல. அதுவும் அப்பா இருந்ததுல சுத்தமாக விடோனா எதுக்கும் இது பண்ண மாட்டாங்க. அப்போல்லாம் அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். பெருசாக அப்பா இருந்ததுல எனக்கு தாக்கம் இல்லைன்னு சொல்ல, ஒரு 50% தாக்கம் இல்லைனாலும் இந்த இதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அம்மா அந்த இடத்துல நிற்கும் போதெல்லாம் அப்பா இருந்திருக்கலாமே, அட்லீஸ்ட் அவர் சும்மாவாது இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வலி எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியலாக இல்லாதப்போ சப்போர்ட்டுக்கு யாரும் வரலன்னா கூட நம்மளை அந்த இடத்துல எப்படி நம்மளை தாழ்த்தி பேசலாம் அப்படின்றதுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அம்மா என்கிட்ட சொல்ல முடியாமல் அழுதுருக்காங்க. இப்போதான் எனக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ இப்படி பண்ணியிருக்காங்க. சில நேரம் ஒண்ணுமே இல்லைன்னு போது சில நேரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவ என்னோட நகையை எடுத்துட்டா, அவள்கிட்ட ஒன்றும் இல்லை, ஸோ அந்த மாதிரிலாம் தேவையில்லாத பழியெல்லாம் போட்டு அம்மாவை நிறுத்திருக்காங்க அப்படி. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க வாயாலேயே பரவாயில்ல, இவ அவ்வளோ கஷ்டப்பட்டும் பொண்ணு கொண்டு வந்து நிறுத்திட்டான் முன்னாடி, எவ்வளோ லைஃப்ல படிக்கட்டு முன்னேறி வந்துட்டா இவ, அவ பையனை இப்போ இந்த அளவுக்கு படிக்க வைக்கிறா, பொண்ணு டாக்டருக்கு ஈக்குவலா படிக்க வச்சுட்டா. ஸோ எப்படின்னா வேண்டான்னு சொல்லி இருந்தவங்க என் ஃபேமிலிக்கு வாமா அப்படின்ற மாதிரி அவங்களையும் வந்து கூப்பிடுற அளவுக்கு இப்போ இருக்கு. எனக்கு அதுல வந்து வேண்டாம்னு நினைச்சவங்க இப்போ கூப்பிடுறோம், அந்த இல்லாத நேரத்துல உதவாதவங்க இப்போ எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அம்மாவுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க முன்னாடி தானே நம்ம ஒண்ணுமே இல்லாம ரோட்ல இருந்தோம், இன்னைக்கு நம்ம வந்துட்டோம், நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு இந்த சமுதாயத்துல அப்படின்னு சொல்லி பெருமையா இருக்கு. தம்பிக்கு என்ன பண்ணீங்க? அம்மாவுக்கு பைக் வாங்கி கொடுத்தீங்க, தம்பிக்கு என்ன பண்ணீங்க? தம்பிக்கு காலேஜ் படிக்க பெரிய கல்வி கொடுத்துருக்கேன். எனக்கு அகரம் என்ன கொடுத்துச்சோ ஒரு பெரிய விலை மதிப்பு இல்லாத ஒண்ணு, அதை நான் தம்பிக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அவன் கொடுத்து முடிக்க போறான். அவன் முடிச்சா அடுத்த லைஃப்ல இன்னொரு அடுத்த படிக்கட்டு ஏறி போயிடுவோம் மேல நாங்க. ஸோ அம்மா சொன்ன மாதிரி இப்ப ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொன்னது, ஒன்று படிக்க வச்சிருப்பாங்க, கொஞ்சம் உதவி பண்ணியிருப்பாங்க. எனக்கு சூர்யா அண்ணா தான் எல்லாவா இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையனா இருந்து எங்களை படிக்க வச்சது. எனக்குன்னு இல்லை, எங்க அகரம் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் அவர் தான் ஒரு பையனா அண்ணாவா நின்று எங்க எல்லாரும் படிக்க வச்சது. நான் நிறைய டைம் அம்மா அப்படி சொல்லும் போது ஃபீல் பண்ணியிருக்கேன், அண்ணா இருந்திருக்கலாம் நமக்கும். எப்படின்னா எனக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை, எமோஷ்னலி அப்பாவோட அஃபெக்ஷன் கிடைக்காதனால அண்ணான்னு ஒரு பாண்ட் நம்ம கிட்ட இருந்தா அட்லீஸ்ட் அவங்களோட இது மூலியமா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு சூர்யா அண்ணாவை இது வரைக்கும் ஒரு 4-5 டைம்ஸ் பார்த்துருப்பேன். அதிகமா பேசுறது இல்லை, ஹாய் ஹலோ அது அவ்வளவுதான். இருந்தாலும் எனக்கு அவர் பார்க்கும்போது ஏன் அண்ணா அங்க நிக்கிறாரு அப்படி ஒரு ஃபீல் தான் இருக்கு எப்பயுமே. அண்ணா அங்க இருக்காரு, அவர் ஒரு அவ்வளவு பெரிய ஆக்டர் அப்படியெல்லாம் எதுவுமே ஞாபகம் வராது. சூர்யா அண்ணா அங்க இருக்காரு. இப்போ நான் இப்போ ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணாவை நீ பக்கத்துல இருந்து பாத்தியா, அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தேன், அண்ணாவோட பக்கத்துலயே உட்காந்துருந்த நீ அவ்வளவு க்ளோஸா பாத்தியா, அண்ணான்னு கேட்கல, சூர்யா கூட நின்று பாத்தியா, நீ இவ்வளவு பக்கத்துல போயிருக்க, பேசிருக்கியா, போட்டோ எடுத்தியா, மத்தவங்க என் கூட வேலை பாக்குறோம் இப்ப எல்லாருமே ஷோ பாத்துட்டு கேட்டாங்க, நான் உன்னை டிவில பார்த்தேன், நீ பேசணும்னு எதிர்பார்த்தேன் ஆனா பேசலையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஆனா சூர்யாவில இவ்வளவு க்ளோஸா பாத்திருக்கேன், நீ எப்படி இருந்துச்சு எனக்கு, ஜாலியா இருந்திருப்பேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் ஆக்டர் வந்து ஒரு ஸ்டார் கிடையாது, ஒரு ஸ்டார் தான், அவர் எங்க ஃபேமிலில ஒருத்தர். சோ அதனால எங்களுக்கு அந்த தனி ஒரு மனுஷன் வேற ஒரு இது மாதிரி தெரியாது. சாதாரண ஒரு சினிமா ஆர்டிஸ்டா உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாரு அவரு. ஆமா கண்டிப்பா, எங்க ஃபேமிலியே இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உயர்த்தின ஒரு மனுஷனா தான் தெரிவாரு. ஸோ அதுக்கு வந்து எங்க ஃபேமிலியில ஒருத்தர், இப்போ எங்க குடும்பத்துல அம்மா சொன்ன மாதிரி பையன் இருந்து பண்ணியிருந்தா எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போமோ அந்த மாதிரி ஒரு மரியாதை அந்த ஒரு இடத்துல வச்சிருக்கோம். ஸோ அப்படிதான் எல்லாரும் கேட்கும் போது உங்களுக்கு தான் ஒரு ஆக்டர், எனக்கெல்லாம் அண்ணா அவரு,
ஸோ அவர் கூட போட்டோ எடுத்தியா, செல்ஃபி எடுத்தியா? இல்ல அதெல்லாம் எடுக்கணும்னு கூட எங்களுக்கு தோணாது. அவர் எங்க ஃபேமிலியில ஒருத்தர், எங்களுக்கு அது தோணுனது இல்லை. அப்படிதான் நாங்க சொல்லிட்டு வருவோம். எங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. இப்ப அகரம்லாம் எடுத்துட்டா யாரையும் சாரு மேடம் அப்படிலாம் கூப்பிட்டதே இல்லை. அண்ணா அக்கா தான். இப்பயே ஏதாவது கஷ்டம் அப்படின்னா ஃபோன் பண்ணி அண்ணா அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படி பேசலாம், அக்கா எப்படி இருக்கு. என் தம்பி காலேஜ் டைம்ல கூட நான் போய் அகரம்ல பேசினேன். ஆனா கிட்ட சரி ஹெல்ப் பண்றேன் அப்படிலாம் சொன்னாரு. இருந்தாலும் ஓகே, நம்ம வேலைக்கு போயிட்டோம், நம்மளால படிக்க வைக்க முடியும்போது எதுக்கு திரும்ப அவங்கள நம்ம போய் கேட்டு தொல்லை பண்ணணும். அந்த சீட் வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் தலைமுறை வர்றவங்களுக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நானே என் தம்பியை படிக்க வச்சுட்டேன். சரி ஓகே நான் பாத்துக்கிறேன். திரும்ப சான்ஸ் கொடுத்தாங்க, தம்பிக்கு சீட் கிடைச்சிருக்குமா வாங்க அப்படின்னு சொல்லி. பட் அதுக்குள்ள வேண்டாம், ஏன்னா நீங்க ஒருத்தவங்களாவது படிக்க வைக்கணும் போது ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கும்னு தெரியாது. எல்லாமே நம்மளால அட்லீஸ்ட் தம்பியாவது படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் மீதி ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தம்பி. ஸ்டார்டிங்ல நீங்க பிறந்ததுல இருந்து உங்க அப்பா வந்து உங்களை படிக்க விடல, உங்களை பெருசா மதிக்கல அப்படின்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் யோசிச்சு பாத்துறீங்களா? நீங்க நல்லா செட்டில் ஆன அப்புறம் அதை யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தோணும்? உங்க படிப்பை மதிக்காம அல்லது உங்களை மதிக்காம அப்பா உட்பட நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அது உங்க அப்பாவும் ப்ரொடாமினெண்டா பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது அதை யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை அவர் சொன்னதுக்கு நம்ம படிக்காம விட்டுருந்தா அப்படின்றதுலாம் தோணிருக்கும். எதுக்கு அவர்கிட்ட அவ்வளவு போராடி நம்ம படிக்காம விட்டுருந்தா என்ன இருக்கும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். அம்மா சொன்ன மாதிரி அம்மா பேச்சு கேட்காம படிக்காம இருந்து என்ன பண்ணி ஒரு அகரம்ன்றது ஒண்ணு, அந்த ஒரு வார்த்தை என் காதல விழாம இருந்தாலோ, அந்த ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொல்லாம இருந்தாலோ கண்டிப்பா இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க. அம்மாவால முடிஞ்ச அளவுக்கு அப்பவே 12th முடிச்ச உடனே ஒரு வருஷம் வச்சிருப்பாங்க, வேலை பார்த்துட்டு யாராவது வராங்களா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லையா நான் அம்மா கூட சேர்ந்து அம்மா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி பெருசா அங்கிருந்து வெளியில வந்திருக்க முடியாது. அந்த தெருவை விட்டு எனக்கு வெளியில ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. எங்கேயோ பாத்திரம் கழுவிட்டு இருந்திருப்பேன், இல்லைன்னா அடையாளமே தெரியாத ஒரு இடத்துல என்ன வாழ்றோன்னே தெரியாம இருந்திருப்பேன். ஸோ என் தம்பி என்னால படிக்க வச்சிருக்க முடியாது. அவனுக்கு தேவைன்றதை இன்னைக்கு அவன் கேட்காம நான் கொடுக்குறேன்னா அது என்னால பண்ணிருக்க முடியாது. எங்க எனக்கு ஒரு அடையாளமே இருந்திருக்காது. இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஒரு தகுதியோட நான் இருக்கேன் அப்படின்னா அது அகரம் கொடுத்தது, அகரம் கத்து கொடுத்த இந்த கல்வியும் அது கொடுத்த அந்த சப்போர்ட்டும் தான். அதான் நான் அந்த அப்பா இது நினைக்கிறேன்னா அவங்க ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணது, படிக்க விடாம பண்ணது, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? நிறைய. ஒரு தப்பான நான் எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது அம்மா ஒருத்தவங்களுக்கு என்னோட கசினுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது அவ அது படிச்சா மதிப்பாளா நான் எங்களெல்லாம். அந்த வார்த்தை கேட்கும் போது நான் வாயை திறந்து பேசுறதுக்கு யோசிக்கிற ஒரு பொண்ணு அந்த வயசுல. எனக்கு உரிமையானதை நான் கேட்கவே மாட்டேன் வாயை திறந்து. இது எனக்கு அகரம் கத்து கொடுத்தது. நான் இங்க தைரியமா இப்படி பேசுறேன்னா இது இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல பேச மாட்டேன், எனக்கு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க தெரியாது, நீங்க ஆரம்பத்துல நீங்க பாட்டுல அடைமலை மாதிரி புழிஞ்சிட்டு பேசிட்டே தான் இருக்கீங்க. இது கண்டிப்பா நான் சொல்லியேதான் ஆகணும். காலேஜ் என் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசணும்னாலே ரொம்ப கஷ்டப்படுவேன். பேசலாமா, இது சரியா இருக்குமா அப்படின்னு யோசிப்பேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பேசுறேன்னா இதுல முழுக்க அகரமோட பங்குதான் இருக்கு. ஏன்னா அங்க பேசலன்னா விட மாட்டாங்க. நீ நல்லா பேசுற பொண்ணு கூட விட்டுருவாங்க, நீ பேசலையா நீ தான் ஃபர்ஸ்ட் எழுந்து பேசணும் அப்படின்ற மாதிரிதான். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான ஊக்கம் நிறைய கொடுப்பாங்க. டேடி அவர் இருந்திருந்தாருன்னா இந்த இடத்துக்கு வந்திருப்போமான்னு தெரியல. அம்மா எப்பயும் சொல்லுவாங்க, உங்க அப்பா இருந்திருந்தா இங்க வந்திருப்போமான்னு தெரியல. ஏன்னா அவர் என்னை வெளியிலேயே அனுப்ப மாட்டாரு. ஏன்னா நீ இன்னைக்கு இங்க இருந்து போயிட்டேன்னா இந்த வேலையை யார் பாப்பா, சமைக்கணும் இது யார் செய்வா. ஸோ அந்த மாதிரி கேட்கிறாள். ஒரு நாள் அவங்க அம்மா என்னை கொண்டு போய் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அம்மா வீட்டு சைட்ல ஒத்துக்கிட்டாங்க. அம்மாவே கொஞ்சம் நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து அப்பா இருந்ததுக்கு அப்புறம். ஸோ பாட்டி வீட்டுக்கெல்லாம் விடும்போது அங்கெல்லாம் போயிட்டா அப்பா என்னை வந்து எப்படி பாப்பாருன்னா ஒரு 10 வருஷம் விரோதியை பாக்குற மாதிரி பாப்பாரு. அவர்கிட்ட கூட போய் என்னால நிக்க முடியாது. என் சின்ன பிள்ளைல எல்லாம் என்னை அடிச்சிருக்காரு. ஸோ அப்பானே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அடிப்பாரு என்ன, அந்த மாதிரி. ஸோ அப்ப நினைச்சு பாருங்க, அவருக்கு பிடிக்காதவனை செஞ்சுட்டேன்னா அந்த வீட்டுல நான் இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் படிக்கணும்னா அது இன்னொரு பெரிய டாஸ்கா இருக்கும். இதுக்கெல்லாம் வர்த்தான கேண்டிடேட் நானு அப்படின்றது நீங்க கண்டிப்பா அவங்க கொடுத்தது நினைச்சதெல்லாம் தப்பு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தோணிருக்கு? எங்க அப்பா இப்ப இருந்தா கேட்டிருப்பேன், ஏன் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க விடாம படிக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க, பாருங்க பொம்பளை பிள்ளைங்க படிச்சாலும் குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் பார்த்து சொல்லணும். நான் நல்லா படிச்சேன்ப்பா, நீங்க ஏன் நான் படிக்க விடல அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதெல்லாம் இப்போ நான் இந்த வாய் பேசுறேன் இல்லையா, இது அப்ப இருந்துச்சுன்னா நான் எங்க அப்பாவை கேட்டிருப்பேன். ஏன்னா அவர் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து அம்மாவை பண்றது என்ன பண்றதோ அதெல்லாம் பார்க்கும்போது சரி நமக்கு வாய் திறந்து பேசவே தைரியமே இல்லையே,
எப்படி இதெல்லாம் அவருக்கு நம்ம எடுத்து சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணும்போதும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல முடிக்கும் இந்த டைம் அப்பா இருந்தது நம்ம கண்டிப்பா கேட்டிருந்துப்போம் அம்மாவை என்ன கொடுமை பண்ணியிருக்காங்க, சாப்பிட விடாம எத்தனை நாள் அடிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வந்து காசு தர்றேன்னு சொல்லி அடிச்சிருக்காங்களே அப்படின்லாம் நிறைய இன்னும் நிறைய அபியூசிவ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசுவார். ஸோ அப்போல்லாம் அப்பா இருக்க கூடாதா நம்ம இன்னைக்கு நம்ம கேட்டிருப்போம். அம்மா வந்து பையனா இருந்தா எல்லாரும் இதுவே அந்த இடத்துல ஒரு பையன் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அப்பாவை எப்படி புரிய வைக்கணுமோ மிரட்டி புரிய வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த இது இல்லையே, இன்னைக்கு அப்பா இருந்திருக்க கூடாதா, நான் பாருங்க நீங்க படிக்க கூடாதுன்னு சொன்னது மீறி நான் இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து நிக்கிறேன், என் தம்பியை படிக்க வைக்கிறேன், எங்க அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா முன்னாடி சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. எது முக்கியமான வேல்யூவா அகரம்ல சொல்லி கொடுத்துருக்காங்க? அத ஹெல்பிங் ஃபர்ஸ்ட் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது அவங்க சொல்லியே கொடுக்காம ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஹெல்பிங், அதுக்கப்புறம் ஒருத்தவங்களோட அப்ரோச் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி கைண்டா இருக்கணும்ன்றது. ஸோ அது வந்து கண்டிப்பா எனக்கு பேசவே தெரியாதுன்னு போது எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும்னு வராது எனக்கு. அப்போ வந்து இதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எடுத்து சொல்றதுல ப்ராப்ளம் இருக்கு. தம்பிக்கும் அம்மாவுக்கும் நான் ரொம்ப கத்துவேன், வேற யாருக்கா இருந்தாலுமே. இப்போ நான் பேஷன்ஸ் டீல் பண்றேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கைண்டா இருக்கணும்ன்றது. ஏன் டாக்டர் அடிக்கடி கேட்பாங்க, சில நேரம் அவருக்கே கொஞ்சம் ஏதோ மூட் சரியில்லை, கொஞ்சம் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டா டக்குன்னு வரும் இல்லையா, இரிட்டேட் ஆயிட்டாங்க அப்படின்னா, எப்படிம்மா நீங்க இந்த டைம்லயே இவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்றீங்க இந்த சுச்சுவேஷனை, என்னால உங்களை அட்மைர் பண்றேன் நான் உங்களை பார்த்து, இவ்வளவு பொறுமையா பண்றீங்க, எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போதுதான் எனக்கு புரியுது இது எங்க இருந்து வந்துச்சு. ஏன்னா என் ஃபேமிலியில எங்க அப்பாலாம் எல்லாத்தையும் தூக்கி பறக்க இப்படியே சண்டை போட்டுதான் நான் பார்த்திருக்கேன். எங்க ஃபேமிலில யாரும் பாசமா பேசியோ இல்ல பொறுமையா பேசியெல்லாம் நான் பார்த்தது இல்லை. ஸோ நமக்கு எங்கேருந்து இது வந்துச்சுன்னு யோசிக்கும் போதுதான் ஓகே, ஹாஸ்டல்ல எனக்கு அகரம் சொல்லி கொடுத்தது, இதை இந்த மாதிரி கன்வே பண்ணணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்றது கொடுத்தது எனக்கு அகரம் தான். ஸோ எவ்வளோ நம்ம ஒரு விஷயத்த எந்த மாதிரி கண்ணோட்டத்துல பார்க்கணும், அதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுன்றது அகரம்ல இருந்து கத்துக்கிட்டேன். எனக்கு நான் ஆல்மோஸ்ட் அகரம்குள்ள வரும்போது எனக்கு ஒரு 10% கூட வாழ்க்கை எப்படி லீட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஒருத்தவங்க கூட பழகணும் அப்படின்றது. எனக்கு 90% வந்து அகரம் கற்றுக் கொடுத்தது. அதை நான் இப்போ என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்படி நடந்துக்கணும், இப்படி இருக்கணும். ஸோ இப்பயே பார்க்கும்போது என்ன நிறைய பேர் கேட்பாங்க, உன் பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காளே, எல்லாமே ஃபாஸ்ட், லைக் நீ சொல்றது இது எல்லாமே கரெக்டா இதெல்லாம் பண்றா. எனக்கு இல்லை, நம்ம என்ன புதுசா இது பண்றோமோ அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஓகே நம்மளை பார்த்து கத்துக்கிறாங்க அவங்க அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து அவங்க சொல்லி கொடுத்தது ஒரு ஸ்டூடெண்ட், ஆனா அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி மேடம், நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க. குறிப்பா ஒரு கல்வி சரியான நபருக்கு கல்வி போய் சேர்ந்தால் அவர்களுடைய வாழ்க்கை என்னவாகும் அப்படின்றதுல உங்களுடைய கதையும் ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய ஜேர்னில நிறைய பேர் வந்திருக்காங்க, அகரம் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. ஒரு அண்ணா சொன்னீங்க, ஒரு தாத்தா பாட்டி சொன்னீங்க, ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி சொன்னீங்க. நிறைய நல்ல மனிதர்களுடைய உதவியால இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். அம்மா நிம்மதியா என் கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், நான் வேலைக்கு போயிட்டு நான் ஹாஸ்டல்ல இருந்தப்போ கூட எனக்கு தூக்கம் வரல. எப்போ அம்மா என் கூட வந்தாங்களோ இப்போ நான் நிம்மதியா தூங்குறேன். ஏன்னா எங்களுக்கு தூக்கம் தான் ஒரு வாழ்க்கையில பெரிய போராட்டமா இருந்துச்சு அகரம்க்கு வர்றதுக்கு முன்னாடி. எங்க கண்ணை மூடி தூங்கிட்டா எங்களை மறந்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருந்தப்போ இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு நான் என்னோட வீடு, நான் கதவு பூட்டி நான் நிம்மதியா தூங்குறேன். எங்களை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது, எங்களை தொட முடியாது அப்படின்ற ஒரு நிம்மதியோட தூங்குறோம். இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேருக்கு இப்போ ஹெல்பிங் மைண்ட் இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு சின்ன பார்ட் பெருசா யாருக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கரெக்டான வழிகாட்டி வேணும். இப்போ நம்ம கொடுக்குற பணமோ நம்ம கொடுக்குற ஒரு டைம் இதெல்லாம் கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் சேருதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க அகரம்க்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது கரெக்டான ஒரு இடத்துல போய் சேரும். அதோட விளைவுதான் இப்போ நான் இங்க இருக்கேன். ஸோ அவங்களோட நீங்க அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னால பெரிய சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க உங்களோட ஒரு பங்கு அகரம்க்கு கொடுக்கலாம். கண்டிப்பா அது நல்ல இடத்துக்கு போய் சேரும். வீட்டுல சைக்கிளே இல்லாதப்போ வெறியில தான் வேலைக்கு போயிட்டு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு அம்மாவுக்கு வண்டி வாங்கி கொடுத்தது. ஸோ இப்போ படிப்படியா வளர்ந்து ஃபேமிலின்னு ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கார் வேணும் இல்லையா. ஸோ சம்பாரிச்சு இப்போ கார் வாங்கியாச்சு. அம்மா
ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கார் வாங்குற அளவுக்கு பொண்ணு ஓகே, நல்ல நிலைமைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. எத்தனை நாள் நடந்து போயிருக்கோம், இன்னைக்கு நம்ம பொண்ணு கார் வாங்கியிருக்கா அப்படின்னு பெருமையா, அவளே சம்பாரிச்சு வாங்குறது. இப்ப கூட அவ தான் பாத்துக்கிறா எல்லாத்தையுமே, இஎம்ஐ கட்டி அவளே தான் பார்த்து எல்லாமே பண்ணிக்கிட்டா அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க அம்மா. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. மற்றவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.